Hello மக்களே. So we are into the new chapter REDOX reaction. Okay. So some basic conceptsக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ இதே மாதிரி இனிமே போடுற வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன். ஓகே. ஸோ வித் தட் வி வில் மூவ் இன் டு த சாப்டர் REDOX ரியாக்ஷன். ஓகே. ஸோ REDOX ரியாக்ஷனோட கொஸ்டின்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி REDOX ரியாக்ஷனில் இருக்கிற பேசிக்கான தியரிஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்டா. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஈஸி டு ஹை லெவல் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ REDOX ரியாக்ஷன். ஓகே. REDOX ரியாக்ஷன். ஓகே. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும்டா என்னது REDOX ரியாக்ஷன் அப்படின்னா என்னதுடா? REDOX reaction அப்படின்னா என்னதுடா? It is the reaction in which both oxidation as well as என்னதுடா reduction takes place. Okay. It is the reaction in which both oxidation and reduction takes place. Okay. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் என்னது oxidation என்னதுடா? Oxidation என்னது? Oxidation is defined as என்னதுடா addition of oxygen. ஓகே. ஸோ இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷன் இஸ் டெர்ம்ட் அஸ் என்னது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே. அப்போது நான் இதை கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணுறேன்டா. எப்படி மாடிஃபை பண்ணுறேன்? ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னதுடா? இட் இஸ் அன் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஓகே. அப்போது ஆக்சிடேஷன் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் என்னதுடா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஓகே. ஏன் ஆக்சிஜன்ங்கிறது என்னதுடா ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்போது அதே மாதிரி இருக்கிற அனதர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டோட அடிஷனையும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் தான் சொல்லுவோம். ஓகே. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னலாம்டா? எக்ஸாம்பிள் என்னலாம்? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயடின் இது எல்லாமே என்னதுடா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் தானே. ஓகே. அப்போது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஃப்ளூரின், அடிஷன் ஆஃப் குளோரின், அடிஷன் ஆஃப் புரோமின், அடிஷன் ஆஃப் அயடின் இது எல்லாமே என்னதுடா? இட் இஸ் டெர்ம்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஓகே. ஈவன் நைட்ரஜன் கூட எடுக்கலாம்டா. ஓகே. ஏன்னா நைட்ரஜன் இஸ் ஆல்சோ என்னதுடா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் என்னதுடா ஆக்சிடேஷன். ஓகே. இனி நெக்ஸ்ட் திஸ் இஸ் த கிளாசிக்கல் கன்செப்ட். ஓகே. இனி நெக்ஸ்ட் நம்ம என்ன படிப்போம்டா? நெக்ஸ்ட் என்ன படிப்போம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஓகே இஸ் டெர்ம்ட் அஸ் ஆக்சிடேஷன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று படிச்சிருப்போமேடா என்னது? இட் இஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டெர்ம்ட் அஸ் ரிடக்ஷன். அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டெர்ம்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஓகே. அப்போ நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் இஸ் என்னதுடா? ஹைட்ரஜன் இஸ் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஓகே. ஹைட்ரஜன் இஸ் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். அப்போ இந்த ரியாக்ஷனை கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணலாமா? ஸோ ஆக்சிடேஷன் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் என்னதுடா? இட் இஸ் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் என்னலாம்டா? உன்னோட குரூப் 1 எலமெண்ட்ஸ் சோடியம், பொட்டாசியம். ஓகே. குரூப் 2 எலமெண்ட்ஸ் கால்சியம், மெக்னீஷியம். ஓகே. எல்லா மெட்டல்ஸுமே என்னதுடா? இட் இஸ் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். ஓகே. அப்போ ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் என்னதுடா? ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் என்னதுடா? ஆக்சிடேஷன். ஓகே. ஸோ இந்த 4 கன்செப்ட் சொல்கிற பேர் தான் என்னதுடா? கிளாசிக்கல் கன்செப்ட். ஓகே. இந்த 4 கன்செப்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா? கிளாசிக்கல் கன்செப்ட். ஓகே. இனி நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் எலக்ட்ரானிக் கன்செப்டில் எப்படி சொல்லுவோம்டா? எலக்ட்ரானிக் கன்செப்டில் எப்படி சொல்லுவோம்? ஆக்சிடேஷன் கேன் பி டிஃபைன்ட் அஸ் என்னதுடா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ ஒரு ரியாக்ஷனில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலமெண்ட்டுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா? ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கன்செப்ட் சொல்கிற பேர் தான் என்னது? எலக்ட்ரானிக் கன்செப்ட். ஓகே. இனி நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கன்செப்ட் என்னதுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கன்செப்ட். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கன்செப்ட் படி ஆக்சிடேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் என்னதுடா? ஆக்சிடேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே. ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பரை சொல்கிற பேர் தான் என்னதுடா? ஆக்சிடேஷன். ஓகே. அப்போ கிளாசிக்கல் கன்செப்ட் படி என்னதுடா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் டெர்ம்ட் அஸ் என்னது? ஆக்சிடேஷன். ஸோ அப்போ அதை கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணுறேன். ஆக்சிஜன் இஸ் அன் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் இஸ் டெர்ம்ட் அஸ் என்னது? ஆக்சிடேஷன். ஸோ இதை சொல்கிற பேர் தான் என்னது? கிளாசிக்கல் கன்செப்ட். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் கன்செப்ட் படி என்னதுடா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டெர்ம்ட் அஸ் எலக்ட்ரானிக் ஆக்சிடேஷன். ஓகே. இனி அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் கன்செப்ட் படி இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் டெர்ம்ட் அஸ் என்னதுடா? ஆக்சிடேஷன். ஓகேவாடா. இனி நெக்ஸ்ட் we will move into என்னதுடா? ரிடக்ஷன். ஓகே. ஸோ இப்போ ரிடக்ஷன்னா என்னதுடா? ஆக்சிடேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே. அப்போது அதே மாதிரி ரிடக்ஷன்னா என்னதுடா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே. ஸோ ஹைட்ரஜனுங்கிறது என்னதுடா? எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஸோ ரிடக்ஷன் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் என்னதுடா? அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஓகே. ஸோ இப்போ மேலேயே பார்த்த மாதிரி எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் என்னலாம்டா? சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஓகே. அதே மாதிரி பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஓகே. பின்ன டிரான்சிஷன் மெட்டல்ஸ் இது எல்லாமே என்னதுடா? எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ், ஆல் மெட்டல்ஸ். ஓகே. ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட் இஸ் டெர்ம்ட் அஸ் என்னது? ரிடக்ஷன். ஓகே. இனி அதே மாதிரி அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டெர்ம்ட் அஸ் என்னது? ஆக்சிடேஷன். அப்போது ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் is termed as என்னது?
removal of oxygen is termed as என்னதுடா reduction. okay so oxygenங்கிறது என்னதுடா it is an electronegative element. okay அப்ப இத modify பண்ணா என்னதுடா removal of electronegative element is termed as என்னதுடா removal of electronegative element is termed as என்னது reduction. so electronegative element க்கு example தான் என்னது N2 F2 Br2 Cl2 okay I2 இதெல்லாமே வந்து என்னதுடா electronegative element. okay so these are all என்னதுடா classical concept. okay these are all called as என்னதுடா classical concept. okay அப்போ electronic conceptல oxidation என்னதுடா loss of electron. அப்போ reduction என்னதுடா gain of electron. so gain of electron is termed as என்னது gain of electron is termed as என்னது reduction. so electronic concept படி gain of electron is termed as என்னது reduction. okay அப்போ அதே மாதிரி அடுத்த concept என்னதுடா oxidation number concept. oxidation number concept. okay so oxidation number concept படி என்னதுடா increase in oxidation number is termed as என்னது increase in oxidation number is termed as oxidation. அப்போ decrease in oxidation number is termed as என்னதுடா decrease in oxidation number is termed as என்னதுடா decrease in oxidation number is termed as reduction. okay so oxidation na enna reduction na enna theliva explain pannanda. okay so oxidation is addition of oxygen, addition of electronegative element, removal of hydrogen or removal of electropositive element or loss of electron or increase in oxidation number. okay in reduction na enadra addition of hydrogen or addition of electropositive element, removal of oxygen or removal of electronegative element, gain of electron or decrease in oxidation number is termed as another reduction. okay so in next term நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படினா next term is reducing agent. okay next term is reducing agent or reductant. okay reducing agent or reductant. okay so reducing agent or reductant. okay so reducing agent or reductant na என்ன அப்படினா it is the species which helps in reduction. okay so it is the species which helps in another reduction. so reduction na enadhu okay reduction is gain of electron. electronic concept padi enadra reduction is enadhu gain of electron. okay appo இந்த எலக்ட்ரானை கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்லடா. okay அப்ப இந்த எலக்ட்ரானை கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்லடா. okay அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆள் தான் வந்து என்ன கொடுக்குறான் இந்த எலக்ட்ரானை கொடுக்குறான். okay so இப்போ இந்த ஆள் தான் என்ன பண்ணுறான்னா இந்த எலக்ட்ரானை கொடுக்குறான். okay அப்போது இந்த ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் யாருடா இவன். okay அப்போது he is termed as என்னதுடா reducing agent. okay அப்போது reducing agent என்ன பண்ணுறான்டா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறான். அப்போ இவனுக்கு என்ன நடக்குதுடா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. okay reducing agentக்கு என்ன நடக்குதுடா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் கவனி reducing agent itself லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா என்னது ஆக்சிடேஷன். okay அப்போ reducing agent itself undergoes என்னதுடா reducing agent itself undergoes என்னது oxidation. okay அப்போ again திரும்பி சொல்கிற கவனி reducing agentனா என்னதுடா species which helps in என்னது reduction. okay அப்போ இந்த ஆளுக்கு இப்போ ரெட் இருக்கல ஆளுக்கு என்ன நடக்கும்டா reduction நடக்கணும். reductionனா என்னது gain of electron. அப்போ இவனுக்கு gain of electron நடக்குது. okay அப்போ இந்த எலக்ட்ரான் யார் கொடுக்குறா எங்கேருந்து வருது. okay அப்போ இந்த எலக்ட்ரான் யார் கொடுக்குறாடா reducing agent வந்து இந்த எலக்ட்ரானை கொடுக்குறான். okay அப்போ reducing agent helps in என்னது reduction. okay அப்போ reducing agentக்கு என்ன நடக்குது loss of electron நடக்குது. அப்போ loss of electron is termed as என்னது oxidation. அப்போ reducing agent itself undergoes என்னதுடா oxidation. சரியா அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். okay அப்போ ரெண்டு பாயிண்ட் reducing agentல ரெண்டு பாயிண்ட் it helps in என்னது reduction and itself undergoes என்னது oxidation. okay அப்போ அதே மாதிரி oxidizing agent. okay அப்போ அதே மாதிரி oxidizing agent or oxidant. okay so இப்போ oxidizing agent or oxidantனா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குடா. okay அதுக்கு ஆக்சிடேஷன் நடக்கணும். okay அப்போ oxidizing agentனா என்னது ஸ்பீஷிஸ் which helps in oxidation. okay அப்போ ஒரு ஆளுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா என்னதுடா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சு எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சு. okay அப்போ இந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கு யாராவது ஆள் இருக்கணும்ல. okay அப்போ இந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். okay ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரானை இந்த க்ரீனாக இருக்கிற ஆள் வந்து வாங்குறான். okay அப்போ இவன் என்ன பண்ணுறான்டா ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். okay அப்போது இவன் என்னன்னு சொல்லலாம்டா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாமா. okay அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறான் இந்த எலக்ட்ரானை வாங்குறான். அப்போ இவனுக்கு என்ன நடக்குது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. okay அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா நம்ம என்னன்னு சொன்னோம்டா இட் இஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இட் செல்ஃப் அண்டர்கோஸ் என்னதுடா
oxidizing agent itself undergoes reduction. Okay, அப்போ oxidizing agent என்னதுடா, it is the species which helps in oxidation and itself undergoes என்னதுடா, reduction. Okay, அப்போ 4 பாயிண்ட். Okay, so reducing agent என்னதுடா, reducing agent என்னது, reducing agent it is a species. Okay, reducing agent என்னதுடா, it is a species which helps in என்னது, it is a species which helps in reduction and itself undergoes என்னதுடா, oxidation. Okay, அதே மாதிரி oxidizing agent என்னதுடா, it is the species which helps in oxidation and itself undergoes என்னதுடா, reduction. Okay, அப்போ இந்த 4 டாபிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கண்டா. Okay, oxidation என்ன, reduction என்ன, reducing agent என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியும். ஓகே, அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ்ல எல்லாம் பார்த்தா அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு பதிலாக ரிடக்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரிடக்டன்ட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, ரெடியூசிங் ஏஜென்ட். அதே மாதிரி சில கொஸ்டினில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு பதிலாக ஆக்சிடென்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சிடென்ட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இனி இதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தெரிய வேண்டியது என்னதுடா, ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர்னா ஒன்றும் இல்லைடா, இட் இஸ் த ரியல் ஆர் இமேஜினரி சார்ஜ். இட் இஸ் த ரியல் ஆர் இமேஜினரி சார்ஜ் present on an atom. Okay, it is the real or imaginary charge present on an atom. ஓகே, ஸோ இப்போ கவனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na+. ஓகே, அப்போ இந்த சோடியம் ஆட்டத்தில் ஒரு சார்ஜ் இருக்காடா, இதை சொல்கிற பேர் தான் என்னதுடா, ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, இங்கே நமக்கு அது விசிபிளாக தெரியுது, இங்கே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு விசிபிளாக தெரியுது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்டா, ரியல் சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Na+ கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, +1. ஓகே, அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Mg2+ கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் என்னது, +2. ஓகே, அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Al3+ கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, இட் இஸ் +3. ஓகே, அப்போ இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி விசிபிளாக தெரியுது. ஓகே, அப்போ அதனால் இது என்னென்னு சொல்கிறோம்டா, ரியல் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இதில் குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1. ஓகே, அது எப்படிடா, இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் குளோரின் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இட் இஸ் த என்னதுடா, டெண்டன்சி டு அட்ராக்ட் shared pair of electron. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு தெரியும் கோவலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை என்னதுடா, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். கோவலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அப்போது கோவலன்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை என்னதுடா, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அப்போ இங்கே ஷேர் ஆன எலக்ட்ரானை இந்த குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னதுடா, அதிகம். ஓகே, அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை அந்த குளோரின் பக்கத்துக்கு என்ன பண்ணிக்கும், புல் பண்ணிக்கும். ஓகே, அப்போ புல் பண்ணும்போது இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது குளோரினுக்கு என்ன சார்ஜ் வரும்டா, நெகட்டிவ் சார்ஜ் வரும், ஏன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஹைட்ரஜனுக்கு என்ன வரும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, அப்போது இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, குளோரினுக்கு என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஹைட்ரஜனுக்கு என்ன சார்ஜ் வரும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் என்னதுடா, இட் இஸ் -1. ஓகே, பட் இங்கே என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ரியல் சார்ஜ், இட் இஸ் த இமேஜினரி சார்ஜ். பாண்டு பிரேக் ஆச்சுன்னா குளோரினுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிற சார்ஜ். ஓகே, அதனால இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் நத்திங் பட் என்னதுடா, இட் இஸ் த இமேஜினரி சார்ஜ். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னதுடா, இட் இஸ் த ரியல் ஆர் இமேஜினரி சார்ஜ் present on an atom. ஓகேவா? ஸோ இப்போ 4 டாபிக்ஸ்ரா. ஃபஸ்ட் என்னதுடா, ஆக்சிடேஷன்னா என்னென்னு பார்த்தோம், தென் ரிடக்ஷன்னா என்னென்னு பார்த்தோம், தென் என்னதுடா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னென்னு பார்த்தோம், தென் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னென்னு பார்த்தோம், தென் என்னதுடா ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே தானடா? ஸோ இப்போ எகெயின் நான் திரும்பி ரிவைஸ் பண்ணுறேன். ஆக்சிடேஷன்னா என்னதுடா, இட் இஸ் த அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட் ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, இனி ரிடக்ஷன்னா என்னதுடா, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னதுடா, இட் இஸ் த ஸ்பீஷியஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் ரிடக்ஷன் பட் இட் செல்ஃப் அண்டர்கோஸ் என்னதுடா, ஆக்சிடேஷன். ஓகே, இனி அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னதுடா, ஸ்பீஷியஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிடேஷன் பட் இட் செல்ஃப் அண்டர்கோஸ் என்னது, ரிடக்ஷன். ஓகேவா? இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுடா, ஆக்சிடேஷன் நம்பர், இட் இஸ் த ரியல் ஆர் இமேஜினரி சார்ஜ் present on an atom. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னதுடா பேசிக்கான தியரி ரிலேட்டட் டு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்.
ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் பார்த்த அப்படின்னா 4 வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும்னா. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்த அப்படின்னா 4 வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ் வரும். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி என்ன அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதுதான் மோஸ்ட் ப்ராபபிளாக நீட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ். ஓகே, இதுதான் அதிக டைம் கேட்ட கொஸ்டின்ஸும் இதுதான். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் கொஸ்டின் என்னதுடா? ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH3 கொடுத்துட்டு அதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இதுதான் அதில் நீட்டில் மோஸ்ட் நிறைய டைம் ரிப்பீட் பண்ண கொஷின்ஸ் இதுதான். ஓகே, இனி அது விட்டால் அவங்க கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவலன் வெயிட்டு கேட்கலாம்டா. ஓகே, ஈக்குவலன் வெயிட்டு ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோட ஈக்குவலன் வெயிட் என்னன்னு கேட்கலாம். ஓகே, அதுவும் விட்டால் நமக்கு கேட்குற கொஷின் எங்கேருந்து வரும் அப்படின்னா பேலன்சிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து வரலாம். ஓகே, ஸோ பேலன்சிங் ரியாக்ஷன்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C2O4 2- ப்ளஸ் Mn ப்ளஸ் 7 கிவ்ஸ் என்னதுடா CO2 ப்ளஸ் Mn2 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ABCDன்னு கொடுத்துட்டு இது கூட பார்த்தா அப்படின்னா H+ இருக்கும், இங்கே வாட்டரும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இங்கே C, இங்கே D, இங்கே E, இங்கே Fன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஆப்ஷனில் பார்த்தோன்னா A = 2, B = 3, C = 2 இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு எய்தர் ஆக்சிடேஷன் நம்பர்லேருந்து வரலாம், இல்லைனா ஈக்குவலன் வெயிட்லேருந்து வரலாம், இல்லைனா பேலன்சிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து வரலாம். ஓகே, இனி அதுவும் விட்டால் அப்படின்னா கொஞ்சம் கூட டஃப் ஆக்கணும்னு ஒன்று நினச்சாங்க அப்படின்னா ஸ்டோஷியோமெட்ரியும் ரிடாக்ஸும் கம்பைன் பண்ணி உங்கள்கிட்ட கொஷின் கேட்கலாம்டா. ஓகே, ஸ்டோஷியோமெட்ரியும் ரிடாக்ஸும் கம்பைன் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம். ஓகே, இந்த 4 வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட ரிடாக்ஸில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி. இதை தாண்டி உனக்கு ஒரு கொஷின்ஸ் வராது. ஓகே, அதுலேயும் மெயினாக நீட் லெவலில் கேட்குறது பார்த்தா அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்லேருந்து தான் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். அதுவும் கொஞ்சம் கூட போனோம் அப்படின்னா பேலன்சிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து தான் வரும். ஓகே, ஈக்குவலன் வெயிட் டு ஸ்டோஷியோமெட்ரியும் இது வரைக்கும் கேட்டு பார்த்தது கிடையாது, பட் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஓகே, அது கேட்டாங்கன்னா அதுலேருந்து மட்டும்தான் உனக்கு டிஃபிகல்ட் லெவல் கொஷின்ஸ் எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஓகேவாடா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற பேசிக் தியரி, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வி வில் மூவ் இன்டு என்னதுடா? ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ். ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ் நீ தரவாக படிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 ரூல்ஸ் இருக்குடா. அந்த ரூல்ஸ் நீ தரவாக படித்த அப்படின்னா எந்த லெவலில் கொஷின் கேட்டாலும் அது ஓகே, அது ஈஸியாக இருக்கட்டும், டிஃபிகல்ட்டாக இருக்கட்டும், எந்த லெவலில் கேட்டாலுமே உன்னால் அட்டன் பண்ண முடியும்டா. ஓகே, நீ இந்த 15-16 ரூல்ஸ் நல்லா கன்ஃபார்மாக படிச்சிருந்தா அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 50-60 கொஷின்ஸ் நான் வச்சுருக்கோம்டா. சரி, ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு 50-60 கொஷின்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, நம்ம இந்த சாப்டரில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்டா. இந்த சாப்டரில் பார்த்தா அப்படின்னா நீ ப்ரீவியஸ் இயர் நீட் எடுத்து பார்த்தா அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 25 கொஷின்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஹோல் நீட் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் பார்த்தா அப்படின்னா 25 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது அவ்வளோ ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் கிடையாது. ஓகே, அப்போது அந்த 25 கொஷின்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸாக எடுக்காமல், இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை நான் ஒரு கொஸ்டின்ஸாக ஒரு MCQ டைப்பில் எடுக்காமல், ஓகே, நான் அது ஒரு என்ன சொல்கிறதா ஒரு கொஸ்டின் மாதிரி நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரேன்டா. ஓகே, நீ இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸு கேட்க போகிற பாசிபிளான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஒரு MCQ டைப்பில் எடுக்காமல் ஒரு கொஸ்டின்ஸ் மாதிரி நான் உங்கள்கிட்ட கொண்டு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேவாடா? அப்போது ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஒரு 15-16 ரூல்ஸ் இருக்குது. அந்த நல்லா தரவாக படித்தா அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பரில் கேட்குற என்ன கொஸ்டினாக இருந்தாலும், என்ன லெவல் டிஃபிகல்ட் கொஸ்டினாக இருந்தாலும் நல்லா பண்ண முடியும்டா. ஓகே, ஸோ we will move into the next topic, rules for determining ஆக்சிடேஷன் நம்பர். சரியா, சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா எந்த லெவல் கொஸ்டின் ஆனாலும் உங்களால் பண்ண முடியும்டா. ஓகே, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ இந்த ஒரு 16 ரூல்ஸ் படித்தா அப்படின்னா எந்த லெவலில் நீட்டாக இருக்கட்டும், JEE லெவலாக இருந்தாலும் கூட எந்த லெவலில் கேட்டாலுமே உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே தானடா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1. ஓகே, ஸோ ரூல் நம்பர் 1. ஓகே, ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் an element. சரியா, இதில் ஒரு 10 ரூல் இருக்குடா. அந்த ரூல் என்னலங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் சப் ரூல் 1. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் an in its atomic state or in its allotropic form. So oxidation number of an element in its atomic state or in its allotropic form is 0. Okay, for example
H2ஓட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் 0. ஓகே, அதே மாதிரி உன்னோட கார்பன். ஓகே, கார்பனுக்கு என்னெல்லாம் அலோட்ரோப்ஸ் இருக்குடா? இட் கேன் பி டயமண்ட், கிராஃபைட் ஆர் ஃப்ளூரின். ஓகே, இதெல்லாம் தான் கார்பனோட அலோட்ரோப்ஸ். கார்பன் கேன் எக்ஸிஸ்ட் இன் 3 அலோட்ரோபிக் ஃபார்ம், டயமண்ட், கிராஃபைட் அண்ட் ஃப்ளூரின். ஓகே, இதில் எந்த ஃபார்மில் இருந்தாலும் கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னதுடா? 0. ஓகே, இனி அதே மாதிரி நைட்ரஜனோட அட்டாமிக் ஸ்டேட்டஸ் N2. ஓகே, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா? 0. ஓகே, ஃபாஸ்பரஸோட அட்டாமிக் ஸ்டேட்டஸ் P4. ஓகே, அதில் பார்த்தா அப்படின்னா 3 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒயிட் ஃபாஸ்பரஸ், ரெட் ஃபாஸ்பரஸ் அண்ட் என்னதுடா? பிளாக் ஃபாஸ்பரஸ். ஓகே, இதில் எந்த அலோட்ரோபிக் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆனாலும் அதோட என்னதுடா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னது? 0. ஓகே, இனி அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் ஸ்டேட்டஸ் என்னதுடா? O2. ஓகே, அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா? 0. ஓகே, ஈவன் ஓசோனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் ஆல்சோ என்னதுடா? 0. ஓகே, இனி அதே மாதிரி உன்னோட சல்ஃபர். ஓகே, சல்ஃபரோட அட்டாமிக் ஸ்டேட்டஸ் என்னதுடா? S8. ஓகே, இதில் பார்த்தோன்னா 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று ஆர்த்தோரோம்பிக்கு, இன்னொன்று மோனோக்ளினிக்கு. ஓகே, இந்த 2 அலோட்ரோபிக் ஃபார்ம்லேயே என்னதுடா? சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? 0. ஓகே, அதே மாதிரி ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஹாலஜன்ஸ். ஓகே, ஸோ ஹாலஜன்ஸோட அட்டாமிக் ஸ்டேட்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? 0. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்னதுடா? ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் இட்ஸ் அட்டாமிக் ஸ்டேட் ஆர் இன் இட்ஸ் என்னதுடா? அலோட்ரோபிக் ஃபார்ம் இஸ் என்னது? 0. ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் in its ionic form. Okay, oxidation number of an element in its ionic form is equal to its என்னதுடா? charge. Okay, so oxidation number of an element in its ionic form will be equal to its charge. Okay, for example Na +ல சோடியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா? +1. ஓகே, அதே மாதிரி Mg2 +ல மெக்னீஷியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா? +2. ஓகே, அதே மாதிரி Al3 +ல அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? இட் இஸ் +3. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் இட்ஸ் atomic form is என்னதுடா? 0. and oxidation number of an element in its என்னதுடா? ionic form is என்னதுடா? it's equal to its charge. ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா குரூப் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக்ல உங்களுக்கு இனி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவாங்கடா. பட் இப்போதைக்கு நம்ம இந்த குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பீரியாடிக் டேபிளில் எத்தனை பீரியட் இருக்குடா? 7 பீரியட் இருக்குது. எத்தனை குரூப்ஸ் இருக்குது? 18 குரூப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ குரூப் 1. ஓகே, ஸோ குரூப்பு இங்கே நான் வந்து அதோட நம்பர் எழுதுகிறேன். ஓகே, ஸோ குரூப்பு இனி அதோட குரூப் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, ஸோ இப்போ குரூப் ஒன் என்னென்னு சொல்லுவோம்டா? ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அதோட குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. ஓகே, குரூப் 1 எலமெண்ட்ஸ் என்னெல்லாம்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம். ஓகே, இது எல்லாத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா? இட் இஸ் +1. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு குரூப் 2. ஓகே, ஸோ குரூப் 2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் 2ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? இட் இஸ் +2. ஸோ என்னெல்லாம் இருக்குது குரூப் 2ல? குரூப் 2 என்னன்னு சொல்லுவோம்? ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். அப்போ என்னெல்லாம் இருக்குடா? பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். அப்போ இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா? இட் இஸ் +2. ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு குரூப் 13. ஓகே, ஸோ குரூப் 13 என்னன்னு சொல்லுவோம்டா? போரான் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இப்போ யாரெல்லாம் இருக்கா? போரானு, அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்டு தாலியம். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் +3. ஓகே, ஆல்சோ இட் கேன் எக்ஸிஸ்ட் இன் என்னதுடா? +1 ஸ்டேட். ஓகே, அப்போ அது எதனால, இந்த +1 எதனாலன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, இது பி பிளாக்ல நீங்கள் நல்லா படிப்பீங்களா? சரியா? இந்த +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதனால வருதுடா? இட் இஸ் டியூ டு என்னதுடா? இனர்ட் பேர் எஃபெக்ட். ஓகே, அப்போ குரூப் 13 போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? இட் இஸ் +3 அண்ட் +1. ஓகே, இனி நெக்ஸ்ட் குரூப் 14 யாருடா? இட் இஸ் கார்பன் ஃபேமிலி. ஸோ கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், டின் அண்ட் லெட். ஓகே, அப்போ அதோட குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரிஸ் ஃப்ரம் என்னதுடா? -4 to +4. ஓகே, இதில் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணால் இட் கேன் எக்ஸிஸ்ட். ஓகே, -4 இருக்கலாம், -2 இருக்கலாம், -0 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 3 இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி குரூப் 15ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரிஸ் ஃப்ரம் -3 to என்னதுடா? +5. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -3. ஓகே, HNO3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா? +5. ஸோ இட் கேன் வேரிஸ் ஃப்ரம் என்னதுடா? -3 to என்னது? +5.
ஓகே, இனி அதே மாதிரி குரூப் 16ங்கிறது என்னதுடா, இட் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலி. ஸோ ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் அண்ட் என்னது பொலோனியம். ஓகே, அதோட குரூப் ஆக்சிடேஷன் நம்பர் வேரிஸ் ஃப்ரம் என்னதுடா -2 to +6. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SF6ல் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா +6. அதே மாதிரி H2Sல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா -2. ஓகே, இனி நெக்ஸ்ட் குரூப் 17 இஸ் என்னதுடா ஹாலஜன். ஹாலஜன்ஸோட குரூப் ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, ஹாலஜன்ஸோட குரூப் ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -1 to என்னது +7. ஓகே, ஸோ ஜென்ரலாக ஹாலஜன்ஸோட குரூப் ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னது -1. ஓகே, பட் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் IF7லாம் பார்த்தா அப்படின்னா அயடினோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, இட் இஸ் +7. ஓகே, அப்போ குரூப் ஆக்சிடேஷன் ஷேட் ஆஃப் ஹாலஜன் வேரிஸ் ஃப்ரம் என்னதுடா -1 to +7. ஓகே, இனி குரூப் 18ஓட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா, இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to என்னதுடா 0 to இட் இஸ் +8. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் XCO4லாம் பார்த்தா அப்படின்னா இங்கே பாரு XCO4லாம் பார்த்தா அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, ஜெனானோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, இட் இஸ் +8. ஓகே, ஸோ அந்த மாதிரி குரூப் ஆக்சிடேஷன் ஒவ்வொரு குரூப்புக்கும் சர்டைன் ஆக்சிடேஷன் ஷேட்ஸ் இருக்குது, அதை நம்ம படித்து வச்சிருக்கணும்டா. ஓகே, அப்போ குரூப் 1க்கு என்னதுடா, இட் இஸ் +1, குரூப் 2க்கு என்னது, இட் இஸ் +2, குரூப் 13க்கு இட் இஸ் +3 and +4, +3 and +1, குரூப் 14க்கு இட் இஸ் -4 to +4, குரூப் 15க்கு இட் இஸ் -3 to +5, குரூப் 16க்கு இட் இஸ் -2 to +6 and குரூப் 17க்கு இட் இஸ் -1 to +7 and குரூப் 18க்கு இட் இஸ் என்னதுடா 0 to +8. ஓகே, இனி நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ். ஸோ நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னங்கிறது பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஜெனரலி என்னதுடா, இஸ் ஜெனரலி +1. ஓகே, பட் இன் கேஸ் ஆஃப் மெட்டல் ஹைட்ரேட்ஸ் சரியா, மெட்டல் கூட ஹைட்ரஜன் கம்பைன் ஆகும்போ ஓகே ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா, இட் இஸ் -1. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் NaH. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சோடியம் ஹைட்ரேட். ஓகே, அப்போ மெட்டல் வித் ஹைட்ரஜன், அப்போ இங்கே ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா, இட் இஸ் -1. ஓகே, அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH4 எடுத்தோன்னு வச்சுக்கோ, கார்பன் இஸ் என்னதுடா நான் மெட்டல். ஓகே, அப்போ நான் மெட்டல் கூட ஹைட்ரஜன் வரும்போது இந்த ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா +1. ஓகே, பட் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்கடா. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் போரான் இஸ் என்னதுடா, போரான் இட் இஸ் என்னது நான் மெட்டல். ஓகே, ஸோ போரான் இட் இஸ் என்னது நான் மெட்டல். ஓகே, அப்போ BH3 அப்படிங்கிற காம்பவுண்டில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, ஸோ கார்பன் இங்கே என்னதுடா நான் மெட்டல், அப்போ ஹைட்ரஜன் எக்ஸிஸ்டாஸ் என்னதுடா +1. ஓகே, அப்போ போரான் இட் இஸ் அ நான் மெட்டல், அப்போ ஹைட்ரஜன் ஷுட் பி எக்ஸிஸ்டிங் என்னதுடா +1. ஓகே, பட் it does not exist in another +1. okay, boron is the only non-metal in which hydrogen exists in +1 state. Sorry, hydrogen exists in -1 state. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஹைட்ரஜன் நான் மெட்டல் கூட எக்ஸிஸ்டாஸ் என்னதுடா +1. ஓகே, மெட்டல்ஸ் கூட எக்ஸிஸ்டாஸ் என்னதுடா -1. ஓகே, பட் போரான் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் இன் விச் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்டாஸ் என்னதுடா -1. ஓகே, நான் மெட்டலில் இட் எக்ஸிஸ்டாஸ் என்னது +1, பட் போரான் கூட இட் எக்ஸிஸ்டாஸ் என்னதுடா -1. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்குங்களா. ஓகே, இனி நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன். ஓகே, ஸோ இப்போ கார்பன் பிலாங்ஸ் டு என்ன குரூப்டா, 14th குரூப். ஸோ இப்போ கார்பன் வேரிஸ் ஃப்ரம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் வேரிஸ் ஃப்ரம் என்னதுடா -4 to +4. ஓகே, இனி நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, ஸோ நைட்ரஜன் பிலாங்ஸ் டு என்னதுடா 15th குரூப். ஓகே, அப்போ நைட்ரஜன் வேரிஸ் ஃப்ரம் என்னதுடா -3 to என்னதுடா +5. ஓகே, இனி நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஜெனரலி நம்ம படிக்கும்போது என்னதுடா, இட் இஸ் -2. ஓகே, பட் தேர் ஆர் வேரியஸ் எக்ஸப்ஷன்ஸ்ரா. சரியா, நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ -2ல் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்த காம்பவுண்டில். ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா, இட் இஸ் ஆக்சைடு. ஓகே, அப்போ ஆக்சைடில் மட்டும்தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் என்னதுடா -2. ஓகே, இனி இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு பார்ப்பேன். ஓகே, அப்போ 2 ஆக்சிஜனுக்கு என்னதுடா -2, அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு என்னது -1. ஓகே, அப்போ -1 ஸ்டேட்டில் இருக்கிற இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா, இட் இஸ் பெராக்சைடு.
ஓகே ஸோ பெராக்சைடில் பார்த்தா அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் என்னதுடா இட் இஸ் -1. ஓகே இனி நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கா, இவன் பேர் தான் என்னதுடா சூப்பர் ஆக்சைடு. ஓகே இதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஆள் இதுதான் என்னது சூப்பர் ஆக்சைடு. ஓகே அப்போ இதுக்கும் எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ 2 ஆக்சிஜனுக்கு என்னதுடா -2, பட் இங்கே 2 ஆக்சிஜனுக்கு என்னதுடா -1. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு என்னதுடா இட் இஸ் -1/2. அப்போது சூப்பர் ஆக்சைடில் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் என்னதுடா இட் இஸ் -1/2. ஓகே இனி அதே மாதிரி இப்படி ஒரு ஆள் இருக்காண்டா. ஓகே O3-. ஓகே இதை சொல்கிற பேர் தான் என்னதுடா ஓசோனைடு. ஓகே ஸோ இதை சொல்கிற பேர் தான் என்னதுடா ஓசோனைடு. ஓகே அப்போ ஓசோனைடில் பார்த்தா அப்படின்னா 3 ஆக்சிஜனுக்கு என்னதுடா -1. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு என்னதுடா -1/3. அப்போ ஓசோனைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா -1/3. ஓகே அப்போது ஜெனரலாக ஆக்சிஜன் எக்ஸிஸ்டர்ஸ் என்னதுடா -2. ஓகே அதில் எக்ஸப்ஷன்ஸ் யாரா, பெராக்சைடில் -1, சூப்பர் ஆக்சைடில் -1/2 அண்ட் ஓசோனைடில் என்னதுடா இட் இஸ் -1/3. ஓகே அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ஆக்சிஜன் எப்பயுமே மைனஸில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு. இல்லை அதுலேயே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் O2F2. ஓகே அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா ஃப்ளூரின் தான் -1ல் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆக்சிஜன் என்னவா இருக்கா எக்ஸிஸ்ட் ஆகும்டா. இதுக்கு பேர் வந்து ஆக்சிஃப்ளூரைட்ஸ். ஓகே அப்போ இதில் ஆக்சிஜனோட இனி நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கூடா, இதில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் என்னதுடா +1. ஓகே அதே மாதிரி இவனோட அண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் OF2. ஓகே அப்போ OF2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா இட் இஸ் +2. ஓகே அப்போ ஜெனரலாக ஆக்சிஜன் எக்ஸிஸ்டர்ஸ் -2, அதில் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்னா பெராக்சைடில் இட் இஸ் -1, சூப்பர் ஆக்சைடில் இட் இஸ் -1/2, ஓசோனைடில் இட் இஸ் -1/3, O2F2ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் +1, OF2ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் +2. ஓகே ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸப்ஷன்ஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் என்னதுடா ஆக்சிஜன். ஓகேவா இனி நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் fluorine is always என்னதுடா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் fluorine is always என்னதுடா -1. ஓகே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் fluorine is always என்னது -1. ஓகே அதே மாதிரி பட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அதர் ஹாலஜன்ஸ் சரியா, ஃப்ளூரின் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், புரோமின், அயடின் இதில் எல்லாம் பார்த்தா அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரிஸ் ஃப்ரம் -1 to என்னதுடா +7. ஓகே ஸோ ஃப்ளூரினுக்கு எப்பயுமே என்னதுடா -1, பட் அதர் ஹாலஜன்ஸ் குளோரின், புரோமின், அயடின் பார்த்தா அப்படின்னா -1 to +7ல எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். ஓகேவா அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நோபல் கேஸஸ் என்னதுடா வேரிஸ் ஃப்ரம் என்னது 0 to +8. ஓகேவா ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்தோம். ஸோ ஜெனரலி குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது குரூப் 1க்கு +1. ஓகே குரூப் 2க்கு என்னதுடா +2. ஓகே குரூப் 13க்கு +3 and +1, குரூப் 14க்கு -4 to +4, குரூப் 15க்கு -3 to +5, குரூப் 16க்கு என்னதுடா -2 to +6, குரூப் 17க்கு -1 to +7, குரூப் 18க்கு என்னதுடா 0 to 8. ஓகேவா அப்போ நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டாக பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் என்ன பார்த்தோம்டா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சரியா, மெட்டல் கூட இட் எக்ஸிஸ்ட் as -1, நான் மெட்டல் கூட இட் எக்ஸிஸ்ட் as +1, பட் எக்ஸப்ஷன் யாருடா போரான், இட் இஸ் த ஒன்லி நான் மெட்டல் இன் விச் த ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் as என்னதுடா -1. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தது என்னது அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது இப்போ ஹைட்ரஜன் முடிஞ்சதுன்னா குரூப் 1ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் என்னதுடா +1. ஓகே ஆல்கலி மெட்டல்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் என்னது +1. ஓகே அதே மாதிரி குரூப் 2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் என்னதுடா +2. ஃபார் எக்ஸாம்பிள் பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா +2. ஓகே ஸோ ஹைட்ரஜன் பார்த்தாச்சு, குரூப் 1 பார்த்தாச்சு, குரூப் 2 பார்த்தாச்சு. ஓகே இனி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் வேரிஸ் ஃப்ரம் என்னது -4 to +4. ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் என்னது நைட்ரஜன் வேரிஸ் ஃப்ரம் -3 to +5. ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஜெனரலி என்னது -2, பட் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு என்னது பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஓசோனைட்ஸ் அண்ட் ஆக்சிஃப்ளூரைட்ஸ். ஓகே இனி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்னதுடா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் இஸ் ஆல்வேஸ் என்னது -1, பட் அதர் ஹாலஜன்ஸ் லைக் என்னது குளோரின், புரோமின், அயடின் வந்து பார்த்தா அப்படின்னா -1 to +7 வரைக்கும் வேரி ஆகும். ஓகே ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நோபல் கேசஸ் இஸ் வேரிஸ் ஃப்ரம் என்னது 0 to +8. ஓகே ஸோ இப்போ தீஸ் ஆர் ஆல் த என்னதுடா ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் என்னது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ். ஓகே அப்போ இது கூட பார்த்தோன்னா நமக்கு மிஸ் ஆனது பார்த்தா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு நம்ம பார்த்தா அப்படின்னா குரூப் 1, 2, 13, 14, 15, 16, 17, 18 பார்த்தோம்.
ஓகே, பட் இங்கே மிஸ் ஆனது யாரெல்லாம் இருக்குடா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 3 டு குரூப் 10 வரைக்கும் நான் மென்ஷனே பண்ணல. ஓகே, ஸோ ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இதை சொல்கிற பேர் தான் என்னதுடா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ குரூப் 3 to 10 சொல்கிற பேர் தான் என்னதுடா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இட் இன்க்ளூட்ஸ் என்னதுடா? டி அண்ட் எஃப் பிளாக்ஸ். ஓகே, டி அண்ட் எஃப் பிளாக்கு சொல்கிற பேர் தான் என்னது? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ குரூப் 3 to 10 நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ ஏன் அதை அப்படி சொல்கிறோம்? குரூப் 3 to 10 ஏன் நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம்? ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே குரூப் 1 குரூப் 2. ஓகே, இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்டா? மெட்டல்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா குரூப் 1ங்கிறது ஆல்கலி மெட்டல்ஸ், குரூப் 2ங்கிறது என்னது? ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஓகே, இனி இதோட பீரியாடிக் டேபிளோட லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மெட்டல்ஸ் ஆர் நமக்கு என்ன தெரியும் என்னது? இட் இஸ் அன் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர். ஓகே, இனி குரூப் பீரியாடிக் டேபிளோட ரைட் சைடு பார்த்தோன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ குரூப் பீரியாடிக் டேபிளோட லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் த மெட்டல்ஸ் அண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ். ஓகே, இனி பீரியாடிக் டேபிளோட ரைட் சைடு பார்த்தா அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பி பிளாக்ல பார்த்தோன்னா 6 பிளாக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் என்னதுடா? நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் என்னதுடா? நான் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸ்னால் நமக்கு தெரியும் தே ஆர் என்னதுடா? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ். ஓகே, அப்போது ஒரு பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ்லேருந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கு ஒரு சேஞ்ச் நடக்குதுல்ல? ஓகே, இந்த சேஞ்சை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்னதுடா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த சேஞ்சை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்னதுடா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, எலக்ட்ரோ பாசிட்டிவ்லேருந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அது 0 ஆகணும். 0 ஆனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்டா? நெகட்டிவ் ஆகும். ஓகே, அப்போ இந்த டிரான்சிஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற இந்த எலமெண்ட்ஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் என்னதுடா? வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நமக்கு இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட்ஸ் என்னதுடா? வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது டி அண்ட் எஃப் பிளாக்ஸில் நல்ல டீட்டெயில்டாக என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அப்போது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோ, என்னதுடா? குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் 3 to 10 சொல்கிற பேர் தான் என்னது? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸு. அது எக்ஸிபிட்ஸ் என்னதுடா? எக்ஸிபிட்ஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அப்போது இதுவும் தெரிஞ்சிருக்கும்டா. ஓகே, அப்போது இதெல்லாமே பார்த்தோம். குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு நோபல் கேஸ் வரைக்கும் பார்த்தோமா? ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஒரு கேஸும் கூட நான் சொல்லிடுறேன். ஓகே, கவனி. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல். ஓகே, ஸோ இப்போ மெட்டல் பார்த்தா அப்படின்னா ஃப்ரீ ஸ்டேட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகலாம், கம்பைன்டு ஸ்டேட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். கரெக்டு தானே? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அப்படிங்கிற எலமெண்ட்டு சோடியம் அப்படின்னு என்ன அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்டேட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகலாம், சோடியம் குளோரைடு அப்படிங்கிற கம்பைன்டு ஸ்டேட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஓகே, ஸோ ஃப்ரீ ஸ்டேட்டுங்கிறது என்னதுடா? அதோட அட்டாமிக் ஸ்டேட்டு. மெட்டலோட ஃப்ரீ ஸ்டேட் தானே அதோட என்னது? அட்டாமிக் ஸ்டேட்டு. ஸோ அட்டாமிக் ஸ்டேட் ஆஃப் அன் எலமெண்ட் நம்ம மேலே ஃபஸ்ட்டு ரூலே எதாவது டிஸ்கஸ் பண்ணோம். என்னதுடா? இட் இஸ் 0. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இட்ஸ் அட்டாமிக் ஸ்டேட் இஸ் என்னதுடா? 0. ஓகே, அப்போ கம்பைன்டு ஸ்டேட்டில் ஜெனரலி மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவாக இருக்கும்டா? பாசிட்டிவாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடில் சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +1. ஓகே, பட் தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா அமால்கமேட்டட் மெட்டல். சரியா? அமால்கமேட்டட் மெட்டல். ஸோ அமால்கமேட்டட் மெட்டல்னால் என்னதுடா? மெட்டல் மெர்க்குரி அலாய். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மெட்டல் அமால்கம்னு சொல்லுவோம். மெட்டலும் மெர்க்குரி இருக்கிற அலாயை சொல்கிற பேர் தான் என்னது? அமால்கம். ஓகே, ஸோ அமால்கமேட்டட் மெட்டலில் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா? 0. ஓகே, ஸோ அமால்கமேட்டட் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னது? 0. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு அதே மெட்டல் கார்பனைல்ஸில். ஓகே, ஓகே, மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னது? 0. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் FeCO 5 times. ஓகே, இதில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? இட் இஸ் 0. ஓகே, இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் 12th கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இது படிப்பீங்க. ஓகே, ஸோ அமால்கமேட்டட் மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா? இட் இஸ் 0. அதே மாதிரி மெட்டல் கார்பனைல்ஸ்லையும் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 0.
ஓகே, அப்போ திரும்பி சொல்கிறேன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல் இன் இட்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டுங்கிறது என்னதுடா, இட் இஸ் 0. ஓகே, கம்பைன்டு ஸ்டேட்டில் ஜெனரலி பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, அதில் எக்ஸப்ஷன்ஸ் யாரெல்லாம்டா அமால்கமேட்டட் மெட்டல்ஸும் மெட்டல் கார்பனைல்ஸும். ஓகே, ஸோ அமால்கமேட்டட் மெட்டல்ஸ்லையும் மெட்டல் கார்பனைல்ஸ்லையும் என்னதுடா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் என்னது 0. ஓகேவா, ஸோ இதுவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும்டா. ஓகே, ஸோ இது முடிஞ்சது அப்படின்னா we will move into the second rule. Okay, we will move into the second rule oxidation number of a compound. ஓகே, ஸோ ஒரு காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரெண்டு ரூல் தான்டா. ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டு நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா sum of all oxidation state will be equal to என்னது 0. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் ப்ராப்ளம்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த நியூட்ரல் காம்பவுண்ட் sum of all oxidation state will be equal to என்னதுடா 0. ஓகே, அதுவே in a charged compound. ஓகே, சார்ஜ்டு காம்பவுண்டில் பார்த்தா அப்படின்னா sum of all oxidation state will be equal to its charge. Okay, for example இந்த NH4OH அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா இதோட டோட்டல் சம் வில் பி ஈக்குவல் டு என்னது 0. ஓகே, பட் அதுவே SO4 2-, ஓகே, இதில் பார்த்தோன்னா சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குண்டா சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு என்னது -2. ஓகே, அப்போ இந்த நியூட்ரல் காம்பவுண்ட் சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு என்னது 0. இந்த சார்ஜ்டு காம்பவுண்ட் சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு இட்ஸ் என்னது சார்ஜ். ஓகே, அப்போ இந்த ரூலும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இனி நெக்ஸ்ட்டு தேர்டு oxidation number of a polyatomic ion. ஓகே, ஸோ இது ஒரு ரூல் கிடையாதுடா, பட் இது தெரிஞ்சிருந்ததுன்னா கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ரூல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சில கொஷின்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் இந்த ரூல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CO3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதோட சார்ஜ் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் -2. ஓகே, அப்போ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா கவனி, H2CO3லேருந்து தான் இந்த CO3 கிடைக்கும். ஓகே, அப்போ H2CO3 பிரேக் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, H2CO3 பிரேக் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2H++ என்னதுடா 2H++ CO3 2-. ஓகே, அப்போ CO3யோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் 2-. ஓகே, அப்போ இதே மாதிரி கான்செப்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் NO2க்கு. ஓகே, ஸோ NO2வோட ஆசிட் என்னதுடா HNO2. ஓகே, அப்போ அது பிரேக் ஆச்சுன்னா H+ NO2-. அப்போ NO2வோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -1. ஓகே, அதே மாதிரி தான் NO3. ஓகே, PO4. ஓகே, OH. ஓகே, OOH. ஓகே, ONO. ஓகே, SO3. ஓகே, SO4. ஓகே, NH4. ஓகே, அப்போ கவனி NO3யோட கரஸ்பாண்டிங் ஆசிட் யார் HNO3. அப்போ ஸ்பிளிட் ஆச்சுன்னா H+ NO3-. அப்போ இதோட சார்ஜ் என்னதுடா -. ஓகே, PO4ஓட கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னது H3PO4. அப்போ இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா 3H++ என்னதுடா PO4 3-. ஓகே, அப்போ PO4ஓட சார்ஜ் என்னதுடா -3. ஓகே, OHோட கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னதுடா H2O. அப்போ இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா H++ என்னதுடா OH-. ஓகே, OH-. அப்போ OHோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -1. ஓகே, OOHோட கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னதுடா H2O2. ஓகே, அப்போ இதை எப்படி எழுதலாம் H++ OOH- எழுதலாம். ஓகே, OOH- எழுதலாம். அப்போ OOHோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -1. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ONO அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு கவனி. HNO2 இருக்குல்ல, HNO2ஓட ஸ்ட்ரக்சர் என்னதுடா இட் இஸ் N+OH. ஓகே, அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா H+ O-. அப்போ ONOட சார்ஜ் இட் இஸ் -1. ஓகே, SO3ஓட கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னது இட் இஸ் H2SO3. ஓகே, அப்போ இது பிரேக் ஆச்சுன்னா 2H++ என்னதுடா SO3 2-. ஓகே, இனி SO4ஓட கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னது இட் இஸ் H2SO4. ஓகே, அப்போ இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா என்னதுடா இட் இஸ் 2H++ SO4 2-. ஓகே, NH4ஓட சார்ஜ் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் +1. ஃபார் எக்ஸாம்பிள் NH4OH தானே நம்ம காம்பவுண்ட் படிச்சிருக்கோம். அப்போ இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா NH4++ என்னதுடா OH-. ஓகே, அப்போ NH4ஓட சார்ஜ் என்னது +1. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டோட சார்ஜ் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் COவோட சார்ஜ் என்னது 0. ஓகே, NH3ஓட சார்ஜ் என்னது 0.
இதுவும் தெரிஞ்சிருக்கணும்டா. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் நமக்கு இது படிக்கலாம். இதெல்லாம் கால்ட் அஸ் என்னதுடா நியூட்ரல் லிகாண்ட்ஸ். ஸோ நியூட்ரல் லிகாண்ட்ஸோட சார்ஜ் என்னது 0. ஸோ CO NH3 இது எல்லாத்தோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் 0. ஓகே இதில் பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்னதுடா இட் இஸ் -3. பட் NH3யோட ஹோல் NH3 as a ஹோலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்கன்னா இட் இஸ் என்னதுடா 0. ஓகேவா? ஸோ இப்போ சர்டைன் பாலிஅட்டாமிக் அயான்ஸோட சார்ஜும் நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ CO3க்கு இட் இஸ் 2-, NO2க்கு இட் இஸ் -1, NO3க்கு இட் இஸ் -1, PO4க்கு இட் இஸ் என்னதுடா 3-, OHக்கு இட் இஸ் என்னது -1, OOHக்கு இட் இஸ் -1, ONOக்கு இட் இஸ் -1, SO3க்கு இட் இஸ் 2-, SO4க்கு இட் இஸ் 2-, அண்ட் NH4க்கு இது என்னதுடா +1, COக்கு என்னது 0, NH3க்கு என்னதுடா 0. ஓகே அப்போ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும்டா. ஓகே இனி நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ். சரியா? சர்டைன் பாண்ட்ஸுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே இதோட அப்ளிகேஷன் என்னங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. ஓகே ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குடா 3 பாண்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம்? அயோனிக் பாண்டு, கோவாலண்ட் பாண்டு அண்ட் என்னதுடா கோஆர்டினேட் பாண்டு. ஓகே அயோனிக் பாண்டு, கோவாலண்ட் பாண்டு அண்ட் என்னதுடா கோஆர்டினேட் பாண்டு. ஓகே அப்போது அயோனிக் பாண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் அயோனிக் காம்பவுண்டு. ஓகே அயோனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே அயோனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே ஸோ அயோனிக் காம்பவுண்டை நான் ஜென்ரலி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் என்னதுடா AXBY அப்படிங்கிற ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே அப்போது இது ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்டா? ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா நம்ம ஈக்குலிபிரியம்லாம் அதை படிச்சிருப்போம். என்னதுடா XAY++ என்னதுடா BYBX மைனஸ்ன்னு படிப்போம். ஓகே ஸோ உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எப்பயுமே இட் இஸ் என்னதுடா கேட்டயோன். ஓகே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே என்னது ஆனயோன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே என்னதுடா இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே என்னதுடா இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே அப்போ அயோனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீ என்ன பண்ணால் போதும்டா கிறிஸ் கிராஸ் பண்ணால் போதும். ஓகே அப்போது ஏவோட சார்ஜுங்கிறது என்னதுடா இட் இஸ் Y+. ஓகே பியோட சார்ஜுங்கிறது என்னதுடா இட் இஸ் X-. ஓகே அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் A கேட்டாங்கன்னா இட் இஸ் என்னதுடா +Y. ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் B கேட்டாங்கன்னா இட் இஸ் என்னதுடா -X. ஓகே அப்போ அயனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கிறிஸ் கிராஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே ஸோ AXBYயை ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்டா கிறிஸ் கிராஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஏக்கு என்ன கிடைக்கும்டா Y+. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எப்பயுமே என்னன்னு சொல்லியிருக்கேன் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு இஸ் என்னதுடா நெகட்டிவ். அப்போது AY++ என்னதுடா BX- வரும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் A இஸ் என்னது +Y அண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் B இஸ் என்னது -6. ஓகே இனி நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது என்னதுடா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எ கோவேலண்ட் பாண்டு. ஓகே ஸோ இப்போ உனக்கு தெரியும் கோவேலண்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை என்னதுடா இட் இஸ் ஃபார்ம்டு பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ கோவேலண்ட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை என்னதுடா இட் இஸ் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AA அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே AA அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகே ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு பை என்னதுடா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இட் இஸ் ஃபார்ம்டு பை மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் ஓகே அப்போ பார்த்தா அப்படின்னா இப்போ ரெண்டுமே என்னதுடா சேம் ஆட்டம். ஓகே அப்போ ரெண்டுக்குமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னதுடா சேமாக இருக்கும். ஓகே அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னன்னு சொன்னேன்டா இட் இஸ் த டெண்டன்சி டு அட்ராக்ட் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே அப்போ ரெண்டுக்குமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேமாக இருக்கும்போது இவனும் ஈக்குவல் பவரில் இழுப்பான் இவனும் ஈக்குவல் பவரில் இழுப்பான். ஓகே அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும் இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகே அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா என்னதுடா இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும் இவனுக்கு ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகே அப்போ இவனுக்கு என்ன கிடையாதுடா ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் கிடையாது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கிடையாது. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் இந்த எலக்ட்ரான் பாண்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே அப்போ இந்த எலக்ட்ரானுங்கிறது இந்த ஆட்டத்தோட எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானுங்கிறது இந்த ஆட்டத்தோட எலக்ட்ரான். அப்போ இவனுக்கு என்ன கிடையாது கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் கிடையாது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானும் கிடையாது. ஓகே அப்போது AA அப்படிங்கிற பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா AA அப்படிங்கிற ஒரு பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா இதுக்கு 0 சார்ஜ் இதுக்கு 0 சார்ஜ். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் இந்த காம்பவுண்ட் என்னதுடா A என்னது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் A என்னதுடா இட் இஸ் 0. ஓகே அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் இந்த பாண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா நான் போலார் கோவலன்ட் பாண்ட். ஏன்னா பொலாரிட்டியே கிடையாது. ஓகே அப்போ இந்த நான் போலார் கோவலன்ட் பாண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா இட் இஸ் 0. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி BB அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறேன். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BB அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறேன். ஓகே அப்போ எகெயின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னதுடா சேம். ஓகே அப்போ இந்த பாண்டு பிரேக் பண்ணால் இவனுக்கும் 0 இவனுக்கு என்னது 0. ஓகே அப்போ ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் இருக்கிற கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா ரெண்டு ஆட்டமும் சேமாக இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் வில் பி என்னதுடா 0. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AB அப்படிங்கிற பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோ.
ஓகே, அப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் என்னது ஏ. சரியா, நான் இந்த அசம்ஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியும். ஓகே, அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்டா, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பாண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்டா, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் யாருக்கு அதிகம், பிக்கு அதிகம். அப்போ இந்த 2 எலக்ட்ரானுமே இவன் என்ன பண்ணுவான்டா, புல் பண்ணுவான். ஓகே, அப்போது இந்த 2 எலக்ட்ரானுமே புல் பண்ணுறதுனால இந்த 2 எலக்ட்ரான் யார் பக்கத்தில் இருக்கும்டா, பி பக்கத்தில் இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா பிக்கு என்ன கிடைக்கும்டா, 2 எலக்ட்ரானுமே கிடைக்கும். ஓகே, அப்போ இதில் ஒரு எலக்ட்ரான் பியோடது, இன்னொரு எலக்ட்ரான் யாரோடது, ஏயோடது. அப்போ இவனுக்கு என்ன நடக்குதுடா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரெப்ரசன்டட் பை என்னது, நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் தானே கெயின் ஆயிருக்கு, அப்போ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை -1. ஓகே, அப்போ இந்த ஏவோட ஒரு எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. அப்போ இவனுக்கு என்ன கிடைக்கும்டா, ஒரு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் விச் இஸ் ரெப்ரசன்டட் பை அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ ஏஏ அப்படிங்கிற ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா, 0 2 ஆட்டத்துக்கும். ஓகே, பிபி அப்படிங்கிற ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் நம்பர் 2 ஆட்டத்துக்கும் என்னது, 0 ஓகே, பட் ஏபி அப்படிங்கிற ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதில் பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பிக்கு மைனஸ் சார்ஜ், ஏக்கு என்னதுடா, ப்ளஸ் சார்ஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த என்னதுடா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எ கோவலன்ட் பாண்டை ட்ரீட் பண்ணோம். ஓகே, ஸோ சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே என்னது, 0. ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா, மைனஸ் சார்ஜ், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா, ப்ளஸ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே தானடா. இனி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னதுன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எ கோஆர்டினேட் பாண்டு. சரியா, ஸோ கோஆர்டினேட் பாண்டுங்கிறது என்னதுடா, இட் இஸ் நத்திங் பட் ஒன் சைடட் ஷேரிங். சரியா, இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, ஒன் சைடட் ஷேரிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்குது. ஓகே, ஏவும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பியும் ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்டா, கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் அதுவே ஏஏ 2 எலக்ட்ரானும் கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்டா, கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்னா கோவலன்ட் பாண்ட், 2 எலக்ட்ரானுமே ஒரே ஆள் கொடுத்தா ஒன் சைடட் ஷேரிங்காக இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம்டா, கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ கோஆர்டினேட் பாண்டை ட்ரீட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே சேம் ஆட்டமாக இருந்துச்சுன்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கோஆர்டினேட் பாண்ட் பி கோஆர்டினேட் பாண்டு பி. ஓகே, அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆரோ மார்க் எதை டினோட் பண்ணுதுன்னா, எலக்ட்ரான் யாருக்கு கொடுக்குறான்னு டினோட் பண்ணுது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கோஆர்டினேட் பாண்ட் பி அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரானை யாருக்கு கொடுக்குறா, பிக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். ஓகே, அப்போது கோஆர்டினேட் பாண்டை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அது சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ஆரோ மார்க் எங்கே இருக்கோ அவனுக்கு என்ன கொடுக்கணும்டா, நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். ஆரோ மார்க் எங்கே இருக்கோ அவனுக்கு என்ன கொடுக்கணும்டா, நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே என்னன்னு சொல்லிட்டுண்டா, ஒன் சைடட் ஷேரிங்னு சொல்லிட்டேன். 2 எலக்ட்ரானுமே எனக்கு கொடுக்குறா, பிக்கு கொடுக்குறா. ஓகே, அப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா இந்த ஆட்டத்துக்கு என்ன கிடைக்கும்டா, -2 கிடைக்கும். இந்த ஆட்டத்துக்கு என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும். ஓகே, ஏன் இந்த ஆட்டத்துக்கு தான் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறாங்க. எத்தனை எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் கெயின் விச் இஸ் ரெப்ரசன்டட் பை என்னதுடா, -2. ஓகே, அதே மாதிரி தான் இந்த பாண்டை பிரேக் பண்ணாலும் இங்கே +2, இங்கே என்னதுடா, -2. ஓகே, ஸோ சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இருக்குடா, அது மட்டும் என்னங்கிறது சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கோஆர்டினேட் பாண்டு பி கோஆர்டினேட் பாண்டு. ஓகே, இப்போ இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ பார்த்தா அப்படின்னா இந்த பாண்டை க்ளீன் பண்ண அப்படின்னா ஏரோ மார்க் எங்கே இருக்குடா, இங்கே இருக்குது. ஓகே, அப்போ பிக்கு என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஏக்கு என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும். ஓகே, இங்கே பார்த்தா அப்படின்னா ஏரோ மார்க் எங்கே இருக்குடா, ஏ கிட்ட இருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ண அப்படின்னா -2 கிடைக்கும். இதை என்ன பிரேக் பண்ணால் என்ன கிடைக்கும்டா, +2 கிடைக்கும். ஓகே, பட் இங்கே பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம், யாருக்கிட்ட அதிகம், பிக்கு கிரேட்டர் தான் என்னது, ஏ. ஓகே, அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தில் என்ன இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். ஓகே, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இட் இஸ் என்னது, ஸ்டேபிள். ஓகே, அதுவே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா தட் இஸ் என்னதுடா, அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படிங்கிற காம்பவுண்டில் யார் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், பி தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, ஸோ பியில் என்ன இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, பியில் என்ன இருக்குடா, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, அப்போ அது ஸ்டேபிளா, அப்போ இது பாசிபிள். ஓகேவா, இனி இந்த பார்த்தா அப்படின்னா இங்கே ஏபி அப்படிங்கிற காம்பவுண்டில் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் யார், பி. ஓகே, அப்போ பியில் என்ன இருக்குடா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இது என்னதுடா, அன்ஸ்டேபிள். அப்போ இது பாசிபிள் கிடையாது. ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்போ இப்போ இங்கே கேட்ப
இங்கே ஏங்கிறது என்னது பிங்கிறது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தானே, அப்போ இங்கே எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னு கேட்பேன். ஓகே, பட் இங்கே பார்த்தோன்னா 2 ஆட்டத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னது சேம், அப்போ இது பாசிபிள், இது பாசிபிள். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டத்துக்கு என்ன கிடைக்கக்கூடாது, பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கக்கூடாது. ஓகேவாடா? ஸோ இப்போ திரும்பி ரிவைஸ் பண்ணுறேன், கவனி. ஏ கோஆர்டினேட் பாண்ட் ஏவை பிரேக் பண்ண அப்படின்னா என்னதுடா, இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, இட் இஸ் -2, இங்கே என்னதுடா +2. ஓகே, பி கோஆர்டினேட் பாண்டு பிரேக் பண்ண அப்படின்னா இங்கே -2, இங்கே என்னது +2. ஓகே, இது ஏ கோஆர்டினேட் பாண்டு. ஓகே, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஓகே, அப்போ இங்கே பிரேக் பண்ண அப்படின்னா இங்கே -2, இங்கே என்னதுடா +2. ஓகே, தென் பி கோஆர்டினேட் பாண்ட் ஏவை பிரேக் பண்ண முடியாது, அப்போ இதை பிரேக் பண்ணாலும் இங்கேயும் 0, இங்கேயும் என்னதுடா 0. ஓகே, ஏன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தில் என்ன வரக்கூடாதுடா, மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் வரக்கூடாது. ஓகே, அப்போ இந்த கேஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ திரும்பி ஒரு டைம் மட்டும் ரிவைஸ் பண்ணுற, கவனி, அந்த பாண்ட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணுறா, நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, ஒரு அயனிக் காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா AXBY அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவாக தான் இருக்கும். இனி அதோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் போதும்டா, கிறிஸ் கிராஸ் மெத்தடு பண்ணால் போதும். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஏ வில் பி என்னதுடா +5 இருக்கும், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பி வில் பி என்னதுடா -X இருக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம அயனிக் பாண்டை ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, இனி கோவலன்ட் பாண்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்டா, ஏ கோவலன்ட் பாண்ட் பி. ஓகே, ஏ கோவலன்ட் பாண்ட் ஏ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே என்னென்னு எடுத்துக்கோ, 0ன்னு எடுத்துக்கோ. ஓகே, இப்போ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட் ஏ அப்படின்னாலும் எகெயின் சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் தான். ஒரு பாண்டை பிரேக் பண்ணால் 0, 2 பாண்டை பிரேக் பண்ணால் 0, அப்போ என்னது தான் 0 தான். ஓகே, இனி அதுவே ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுனாலும் எகெயின் ஒரு பாண்டை பிரேக் பண்ணால் 0, அடுத்த பாண்டை பிரேக் பண்ணால் 0, அடுத்த பாண்டை பிரேக் பண்ணால் 0. ஓகே, அப்போ சேம் நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கோவலன்ட் பாண்ட் எப்பயுமே என்னது தான் 0 தான். ஓகே, பட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே, ஏ டபுள் பாண்ட் பி, ஏ ட்ரிபிள் பாண்ட் பி. ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி வில் பி கிரேட்டர் தேன் ஏ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு என்னதுடா -1, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிக்கு என்னது +1. ஓகே, அதே மாதிரி ஒரு பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே என்னதுடா +1. அடுத்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே என்னது +1. அப்போ டோட்டலாக பார்த்தா அப்படின்னா இங்கே -2 இருக்கும், இங்கே என்னது இருக்கும்டா +2. ஓகே, இனி அதே மாதிரி இங்கே ஒரு பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே +1. இங்கே அடுத்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே +1. ஓகே, அடுத்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே +1. அப்போ டோட்டலாக இங்கே -3, இங்கே என்ன இருக்கும்டா +3. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே ஃபார் ட்ரீட்டிங் என்னது கோவலன்ட் பாண்ட். ஓகே, பட் கோஆர்டினேட் பாண்டு பார்க்கும்போது என்னதுடா, ஏ கோஆர்டினேட் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா எகெயின் திஸ் இஸ் +2, ஏரோ மார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் என்னது -2. ஓகே, பி கோஆர்டினேட் என்னதுடா இங்கே +2, இங்கே என்னது -2. ஓகே, பட் ஏ கோஆர்டினேட் பியாக இருந்துச்சுன்னா இங்கே என்னதுடா +2, இங்கே என்னது -2. பட் பி கோஆர்டினேட் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி கிரேட்டர் தென் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகுதுடா, இதுவும் 0, இதுவும் 0. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று ஆக்சிடேஷன் நம்பரில் எவ்வளோ கஷ்டமான கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்டா, சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இனி அடுத்தது பார்த்தா அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சர்டன் காம்பவுண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன், ஒரு 60 கொஷின் கிட்டே இருக்குடா. ஸோ அந்த 60 கொஷின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த கொஷின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இந்த 15-16 ரூல்ஸ் நல்லா தரோ பண்ணிவிட்டு நீ வந்து அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தா அப்படின்னா நம்ம ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம். ஓகே, அப்போ இனிமேல் அந்த ரூல்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணலான்னு பார்க்கலாம்டா. ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி நிறைய MCQs வந்து உனக்கு ப்ரீவியஸ் இயரில் இருக்குது. ஓகே, பட் நான் அந்த MCQக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு MCQ பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த MCQவில் கேட்டிருக்கிற காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்டா. ஒரு ஆல்மோஸ்ட் எங்கிட்ட ஒரு 70-80 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த காம்பவுண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம்டா. ஓகே, அந்த 70-80 காம்பவுண்ட்ஸ் படித்தாலே நீ எப்படி எந்த லெவலில் உனக்கு கொஸ்டின் கேட்டாலுமே உன்னால் கண்டிப்பாக ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண முடியும்டா. ஓகே, அதுக்கு நான் 100% கேரண்டீடாக நான் சொல்லுவேன். ஓகே, அந்த ரூல்ஸ் தெரிஞ்சு இந்த ஒரு 80 காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம்னு பார்த்துட்டானாலே இனி எந்த லெவலில் உனக்கு கொஸ்டின் கேட்டாலும் உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அப்போது ஒரு 70-80 காம்பவுண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படி அந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுன்னு இனிமேல் பார்க்கலாம்டா. ஓகே, ஸோ இப்போது வி வில் மூவ் இன் டு த கொஸ்டின்ஸ். Calculate the oxidation number of the underlined element. Okay,
அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா CH4. ஓகே, ஸோ CH4. ஸோ CH4ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்குறாங்களா. ஓகே, அப்போ கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, கூட யார் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா. ஓகே, அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் -1, நான் மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா, +1. ஓகே, கார்பன் இஸ் அ நான் மெட்டல். அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா, ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, இட் இஸ் +1. ஓகே, பட் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அதுக்கு பதிலாக நான் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இனி ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லிட்டுண்டா, +1ன்னு சொல்லிட்டேன். ஓகே, அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 4 × 1 இஸ் என்னதுடா, 4. ஓகே, அப்போ இது ஹோல் ஆஸ் இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் என்னதுடா, இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் என்னதுடா, இட் இஸ் அ நியூட்ரல் காம்பவுண்ட். அப்போ சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு என்னது, 0. ஓகே, அப்போ x + 4 is equal to 0. அப்போ x is equal to என்னதுடா, -4. அப்போ கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா, இட் இஸ் -4. ஓகேவா. இனி கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ கார்பனோட இங்கேயும் CCl4 கொடுத்துருக்காங்க, இதுலேயும் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது. ஓகே, இனி குளோரின் பிலாங்ஸ் டு என்னதுடா, ஹாலஜன் ஃபேமிலி. ஓகே, ஸோ ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் ஜெனரலி என்னதுடா, ஜெனரலி இட் இஸ் என்னது, -1. ஓகே, இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் தான் +1 +2 +3 +4 +5 வரும். ஓகே, அப்போ ஜெனரலி ஹாலஜன்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னது, -1. ஓகே, அப்போ ஒரு குளோரினோடது என்னதுடா, -1. அப்போ இங்கே எத்தனை குளோரின் இருக்குது, 4 குளோரின் இருக்குது. அப்போ 4 × -1 என்னதுடா, 4. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னதுடா, நியூட்ரல் காம்பவுண்ட். அப்போ x - 4 is equal to என்னது, 0. அப்போ x is equal to என்னதுடா, +4. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் என்னதுடா, +4. ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, கவனி. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா C2H4O2 கொடுத்துருக்காங்க, இதில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. ஓகே, அப்போ கவனி, இப்போ இங்கே எத்தனை கார்பன் இருக்குடா, 2 கார்பன் இருக்குது. கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 × x 2xன்னு வரும். ஓகே, ஹைட்ரஜன் கார்பன் கூட தான் இருக்குது, இட் இஸ் அ நான் மெட்டல். அப்போ ஹைட்ரஜன் எக்ஸிஸ்டஸ் என்னதுடா, +1 ஸ்டேட். அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ +4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் ஜெனரலி என்னதுடா, இட் இஸ் -2. ஓகே, அப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -4. ஓகே, அப்போ இதோட ஹோல் சார்ஜ் என்னதுடா, இட் இஸ் 0. ஓகே, சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு என்னது, 0. அப்போ 4 - 4 இஸ் ஈக்குவல் டு என்னது, 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, 0. அப்போ 2 கார்பனில் 2 கார்பனுமே என்னதுடா, இட் இஸ் 0. ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே எத்தனை கார்பன் இருக்குடா, 2 கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் என்ன எடுத்துக்கிறேன், 2xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ +4. ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா, இட் இஸ் -2. ஓகே, அப்போ 2x + 4 - 2 இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னது, நியூட்ரல். ஓகே, ஸோ 4 - 2 இஸ் என்னதுடா, +2. அந்த பக்கம் போச்சுன்னா என்னதுடா, இட் இஸ் -2. ஓகே, ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்டா, -1ன்னு வரும். ஓகே, ஸோ C2H4Oல கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா, இட் இஸ் -1. ஓகே, இனி நெக்ஸ்ட் C2H4. ஓகே, எகெயின் என்னதுடா, இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருக்குது. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது, அப்போ நான் 2xன்னு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா, +4. அப்போ +1. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 4 × +1 இஸ் என்னது, 4. ஆட்டம் காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னது, நியூட்ரல். அப்போ 2x + 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு என்னது, -4. x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, -2. ஓகே, இனி நெக்ஸ்ட் C3H8. ஓகே, ஸோ C3H8 பார்த்தா அப்படின்னா 3x ப்ளஸ் ஒரு ஹைட்ரஜனோடது +1. இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ +8 இஸ் ஈக்குவல் டு என்னது, 0. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு -8. x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, -8/3ன்னு வரும். ஓகே, அப்போ இதோட ஃப்ராக்ஷனோட மீனிங் என்னங்கிறதுல நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொல்கிறேன். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு H2SO4. ஓகே, ஸோ இப்போ H2SO4ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ சல்ஃபருங்கிறது என்னதுடா, நான் மெட்டல். அப்போ ஹைட்ரஜன் எக்ஸிஸ்டாஸ் என்னதுடா, +1 ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ +1 ஸ்டேட்டில் ஹைட்ரஜன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். அப்போ +2. ஓகே, ப்ளஸ் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது, +xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜென்ரலி என்னதுடா, இட் இஸ் -2. ஓகே, இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 × -2 என்னதுடா, இட் இஸ் -8. ஸோ 2 + x - 8 இஸ் ஈக்குவல் டு என்னது, 0. ஏன்னா இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னது, 0. ஓகே, அப்போ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்டா, +6ன்னு வரும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு HCl. ஓகே, ஸோ HClல கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும் அப்படின்னா HClனோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ HClனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா இதுதான் HClனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போது எகெயின் HCl. ஓகே, அப்போ இது என்ன பண்ணுறோம், கோவலன் பாண்ட். ஓகே, இப்போ இது என்ன பாண்டு, கோவலன் பாண்ட். அப்போ கோவலன் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா, -1. லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னது, +1. ஓகே, இனி அதே மாதிரி இந்த கார்பன் நைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணன்னு வச்சுக்கோ.
ஓகே கார்பன் நைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணனா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா -1, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னது +1. ஓகே அடுத்த கோவலன் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா இங்கே -1 இங்கே என்னதுடா +1. ஓகே அடுத்த இங்கே 3 பாண்ட் இருக்குல்ல அப்போ அடுத்த கோவலன் பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1 இங்கே என்னதுடா +1. ஓகே அப்போ கார்பனில் என்னெல்லாம் சார்ஜ் இருக்குடா ஒரு -1 இருக்குது, +1 இருக்குது, +1 இருக்குது, +1 இருக்குது. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்டா இந்த -1 +1 கேன்சல் ஆயிரும் +2ன்னு வரும். ஓகே இனி நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் கால்குலேட் பண்ண அப்படின்னா -1 + -1 அப்போ என்ன வரும்டா -3ன்னு வரும். ஓகே அப்போ ஹைட்ரஜன் சைனைடில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் +2, நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா -3. ஓகே இனி நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இஸ் ஹைட்ரஜன் ஐசோசைனைடு. ஓகே ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஐசோசைனைடு இஸ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஓகே அப்போ ஹைட்ரஜன் ஐசோசைனைட்லையும் கார்பனோட ஆக்சிடேஷன் ஷேட் தெரியணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னதுடா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் ஐசோசைனைடு. ஓகே ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னதுடா ஹைட்ரஜன் ஐசோசைனைடு. ஓகே அப்போ இந்த பாண்டை கிளீவ் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா -1, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னது +1. ஓகே அப்போ இனி நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இருக்கிற பாண்டு பார்த்தா அப்படின்னா இது ரெண்டும் என்னதுடா கோவலன் பாண்ட், இது என்னதுடா கோஆர்டினேட் பாண்ட். ஓகே ஸோ கோவலன் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா -1, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னது +1. ஓகே இனி அடுத்த கோவலன் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு -1, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு +1. ஓகே இனி நெக்ஸ்ட்டு இந்த கோஆர்டினேட் பாண்டை பிரேக் பண்ணுறேன்டா சரியா கோஆர்டினேட் பாண்டை பிரேக் பண்ணுறேன். ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இங்கே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் யார் நைட்ரஜன். ஓகே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் யார் கார்பன். ஓகே அப்போது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்லேருந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு கோஆர்டினேட் பாண்டு பிரேக் பண்ண அப்படின்னா 0 அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கா. ஓகே அந்த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் ஆக்சிடேஷன் நம்பர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்லேருந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு கோஆர்டினேட் பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னா கோஆர்டினேட் பாண்டை பிரேக் பண்ணனா 2 ஆட்டத்துக்கு என்ன கிடைக்குண்டா 0 சரியா. அது போய் ஒரு டைம் கூட ரிவிசிட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்போ கோஆர்டினேட் பாண்டை பிரேக் பண்ணா இதுக்கும் 0 இதுக்கும் என்னது 0. ஓகே அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குடா -1. ஓகே அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இஸ் என்னதுடா -3. ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் பார்த்தா அப்படின்னா +1 எவ்வளோடா +2. ஓகே அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா இட் கேன் பி எய்தர் ஹைட்ரஜன் சயனைட் ஆர் ஹைட்ரஜன் ஐசோசைனைட். கார்பனோடது என்னவா இருக்கும்டா +2 இருக்கும். ஹைட்ரஜன் சயனைடாக இருந்தாலும் சரி ஹைட்ரஜன் ஐசோசைனைடாக இருந்தாலும் சரி கார்பனோடது என்னது +2, நைட்ரஜனோடது என்னதுடா இட் இஸ் -3. ஓகே இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேவா ஸோ இப்போ ஹைட்ரஜன் சயனைட் அண்ட் ஹைட்ரஜன் ஐசோசைனைடில் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரஜன் பார்த்தோம். ஓகே ஸோ இப்போ இது பண்ணனா கண்டிப்பாக உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 2 கொஸ்டின்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா இனி கொஸ்டின் நம்பர் 10 NO2-. ஓகே அப்போ இதில் பார்த்தோன்னா நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட்டு கேட்குறாங்க. ஓகே அப்போ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஆக்சிஜனோடது ஜென்ரலி -2. அப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 × -2 என்னதுடா -4 which is equal to இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோலோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -1. ஓகே அப்போ x - 4 is equal to என்னதுடா -1. ஓகே அப்போ x is equal to என்னதுடா x is equal to 4 அந்த பக்கம் போச்சுன்னா +4 - 1 which is equal to என்னதுடா +3. அப்போ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா +3. ஓகே இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஓகே அப்போ KMNO4ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஷேட்டு கேட்குறாங்க. ஓகே ஸோ பொட்டாசியம் பிலாங்ஸ் டு என்னதுடா group 1 element. ஓகே பொட்டாசியம் பிலாங்ஸ் டு என்னது group 1 elements. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் group 1 element என்னதுடா இட் இஸ் +1. ஓகே மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஷேட் நமக்கு தெரியாது. ஓகே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2. ஓகே -2 பட் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 × -2 என்னதுடா இட் இஸ் -8. ஓகே ஸோ த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகே அப்போது x1 + 1 - 8 என்னதுடா -7. ஸோ x - 7 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +7. ஓகே இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 K2Cr2O7. ஓகே அகெயின் பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னது +1. பட் இங்கே எத்தனை பொட்டாசியம் இருக்குது 2 பொட்டாசியம் இருக்குது. ஸோ இப்போ +2. ஓகே ஸோ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே எத்தனை குரோமியம் இருக்குது 2 குரோமியம் இருக்குது. ஓகே இனி ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னது -2. ஓகே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2. ஓகே பட் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -2 × 7 என்னதுடா -14. ஓகே which is equal to என்னது 0. ஓகே ஸோ 2x
2 minus 14 என்னதுடா minus 12 equal to என்னது 0. So 2x is equal to என்னது 12. So x is equal to என்னதுடா 6. Okay, so K2Cr2O7 ஓட oxidation state of chromium என்னதுடா it is 6. Okay, in next question number 13. Okay, question number 13. So PO4 3 minus ல phosphorus ஓட oxidation state. ஸோ PO4 3 மைனஸ் பார்த்தா அப்படின்னா ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. அப்போ நான் அதை என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -2 × 4 என்னதுடா -8. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோலோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -3. அப்போ ஈக்குவல் டு என்னதுடா -3. ஸோ சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி ஈக்குவல் டு என்னது சார்ஜ் இன் அயனிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ ஒரு அயனிக் காம்பவுண்டில் ஒரு சார்ஜர் காம்பவுண்டுக்கு. ஓகே, அப்போ x - 8 இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 8 - 3 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது +5. ஸோ இப்போ PO4 3 மைனஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபாஸ்பரஸ் என்னதுடா இட் இஸ் +5. ஓகே, இனி நெக்ஸ்ட் NH4 ப்ளஸில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நைட்ரஜன் இஸ் அ நான் மெட்டல். அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி என்னதுடா +1. ஓகே, இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 4 × 1 இஸ் +4. ஓகே, அப்போ இந்த ஹோல் காம்பவுண்டோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் +1. ஓகே, அப்போ x + 4 இஸ் ஈக்குவல் டு +1. ஓகே, அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -4 + 1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -3. ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. ஓகே, ஸோ இதெல்லாமே ஈஸி கொஸ்டின்ஸ் தான்டா, கொஞ்சம் அப்படியே பார்த்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் K2SO4. ஸோ K2SO4ல பொட்டாசியம் பிலாங்ஸ் டு என்னது குரூப் 1. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது +1. அப்போ இங்கே எத்தனை பொட்டாசியம் இருக்குது, 2 பொட்டாசியம் இருக்குது. ஓகே, சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கேட்குறாங்க. அப்போ என்னதுடா அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது -2. பட் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4 × -2 இஸ் என்னதுடா -8. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 0. ஸோ 2 - 8 இஸ் ஈக்குவல் டு -6. அப்போ x - 6 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +6. ஓகே, இனி நெக்ஸ்ட் Na2CrO4. ஓகே, Na2CrO4. ஸோ சோடியம் பிலாங்ஸ் டு என்னதுடா குரூப் 1. ஓகே, அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +1. ஓகே, இங்கே எத்தனை சோடியம் இருக்குது, 2 சோடியம் இருக்குது. அப்போ +2. ஓகே, நீ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும். அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2. ஸோ -2 இன்ட்டு எவ்வளோடா, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -2 × 4 இஸ் என்னது -8. ஓகே, விச் ஆட்டம் இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னது நியூட்ரல். அப்போ ஈக்குவல் டு என்னது 0. ஓகே, ஸோ 2 + x - 8 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. அப்போ x - 6 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +6. ஓகே, இனி நெக்ஸ்ட் NH4 twice Cr2O7. ஓகே, அப்போ கவனி இந்த NH4 twice. ஓகே, ஸோ NH4ஓட சார்ஜ் என்னதுடா, NH4ஓட சார்ஜ் என்னது, நம்ம அந்த பாலிஅட்டாமிக் அயான்ஸை ரூல்ஸ் டிட்டர்மைன் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். இதோட சார்ஜ் என்னதுடா +1. ஓகே, ஹைட்ரஜனோட சார்ஜ் ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்துக்குவோம், +1 தான் எடுத்துக்குவோம். கிளியரா? அப்போ கவனிடா, H2Cr2O7னாலும் ஓகே, K2Cr2O7னாலும் ஓகே, NH4 twice Cr2O7னாலும் ஒன்று தானடா. ஓகே, இல்லை அப்படின்னா Cr2O7 2- இருக்கட்டுமே. ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே 2H++ Cr2O7 2- ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த எந்த காம்பவுண்டில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கேட்டாலும் இட் இஸ் என்னதுடா +6. ஓகே, ஸோ எப்படி கவனிடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2Cr2O7 ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +2. ஓகே, இனி பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +1. இங்கே எத்தனை பொட்டாசியம் இருக்குது, 2 பொட்டாசியம். ஓகே, NH4ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா, NH4ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது அகெயின் +1. நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அந்த ரூல்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இங்கே என்னதுடா +1. ஓகே, இங்கே எத்தனை NH4 இருக்குது, 2 NH4 இருக்குது. அப்போ என்னதுடா +2. ஓகே, குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது X. ஓகே, இங்கே எத்தனை குரோமியம் இருக்குது, 2 குரோமியம் இருக்குது. ஓகே, இனி ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் -2. ஓகே, இட் இஸ் -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 7 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -14 வரும். ஓகே, விச் வில் பி ஈக்குவல் டு என்னது 0. ஸோ 2x - 16 இஸ் ஈக்குவல் டு 2x - 14 - 2 14 + 2 என்னதுடா, 14 + 2 என்னதுடா இட் இஸ் -12 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு என்னது 12. ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 6. ஓகே, அப்போ H2Cr2O7னாலும் K2Cr2O7னாலும் NH4 twice Cr2O7னாலும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் என்னது 6. ஓகே, இனி அதுக்கு பதிலாக Cr2O7 2- சொன்னாலும் என்னதுடா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் வில் பி 6. எப்படிடா, 2x - 14 வில் பி ஈக்குவல் டு இதோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -2. ஓகே, ஸோ 2x is equal to 14 - 2 is equal to என்னதுடா 12. So 2x is equal to 12. So x is equal to 2x is equal to 12. So x is equal to என்னதுடா 6. ஓகே, அப்போ NH4 twice Cr2O7ல NH4 twice Cr2O7ல
ஓகே. ஸோ NH4 twice Cr2O7ல NH4ஓட சார்ஜ் என்னதுடா, NH4ஓட சார்ஜ் என்னதுடா, இட் இஸ் +1. சரியா? இதை இந்த மாதிரி சம்ஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் அந்த பாலி அட்டாமிக் அயான்ஸோட சார்ஜ் கொடுத்துருந்தேன். ஓகே. அப்போ இங்கே எத்தனை NH4 இருக்குது, 2 NH4 இருக்குது, அப்போ +2 ப்ளஸ் குரோமியத்தோட சார்ஜ் என்னதுடா, இட் இஸ் எக்ஸு, அப்போ 2 குரோமியம் இருக்குது 2x. ஆக்சிஜனோட சார்ஜஸ் -2, இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 7 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ -14 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ 2x minus 12 is equal to என்னது 0. So 2x is equal to என்னது 12. So x is equal to என்னதுடா 6. ஓகே. இனி நெக்ஸ்ட் NaIO4. ஓகே. ஸோ சோடியம் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ். அப்போ அதோட சார்ஜ் என்னதுடா +1. அயனினோட சார்ஜ் கேட்டிருக்காங்க, அப்போ அது என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். O4 ஆக்சிஜனோட சார்ஜ் என்னதுடா, இட் இஸ் -2. ஸோ 4 into -2 என்னதுடா, இட் இஸ் -8. ஓகே. விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 7 வரும். ஓகே. இனி நெக்ஸ்ட் KClO3. செகண்ட் பொட்டாசியத்தோட சார்ஜ் என்னது +1. குளோரினோட சார்ஜ் என்னதுடா, இட் இஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனோட சார்ஜ் என்னது -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 3 into -2 என்னதுடா, -6. ஸோ 1 + 1 - 6 என்னதுடா, -5. 1 - 6 is -5 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +5. ஓகே. இனி நெக்ஸ்ட் Na2O2. சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் ஆல்வேஸ் என்னது +1. ஏன்னா குரூப் 1 எலமெண்ட் தானே. அப்போ இங்கே எத்தனை சோடியம் இருக்குது, 2 சோடியம் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே எத்தனை சோடியம் இருக்குது, 2 சோடியம் இருக்குது. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 2xன்னு எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னதுடா 0. ஓகே. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -2/2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது -1. ஓகே. அப்போ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் -1 இருந்துச்சுன்னா அதோட காம்பவுண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட பேர் என்னதுடா, இட் இஸ் கால்ட் அஸ் என்னது பெராக்சைடு. ஓகே. அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்னதுடா, இட் இஸ் கால்ட் அஸ் சோடியம் பெராக்சைடு. ஓகே. ஓகே. ஸோ சோடியம் பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, இட் இஸ் -1. ஓகே. இனி நெக்ஸ்ட் HClO4 ஹைட்ரஜன் குளோரின். அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, இட் இஸ் +1. ஓகே. குளோரினோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னது எக்ஸ். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2 into 4 என்னதுடா -8 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +7. ஓகே. Mn2O3 எம்எனோட ஆக்சிடேஷன் ஷேட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இங்கே எத்தனை Mn இருக்குது, 2 Mn இருக்குது. ஓகே. மைனஸ் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2 into 3 into -2 என்னதுடா -6 ஆஸ் அ காம்பவுண்ட் என்னதுடா 0. ஓகே. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -6. இங்கே போகும்போது என்ன ஆகும், +6 ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +3. ஓகே. இனி நெக்ஸ்ட் Fe2SO4 thrice. ஓகே. ஸோ Fe2SO4 thriceல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. அப்போ Fe2SO4 thriceங்கிறது இட் இஸ் அன் அயோனிக் காம்பவுண்ட்ரா. Fe2SO4 thrice இஸ் என்னதுடா, அயனிக் காம்பவுண்ட். ஸோ அயனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பண்ணணும்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்டா நான். அயனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்டா, கிறிஸ் கிராஸ் மெத்தட் யூஸ் பண்ணால் போதும். ஓகே. ஸோ இப்போ கிறிஸ் கிராஸ் மெத்தட் யூஸ் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும்டா, Fe3++ SO4 என்ன ஆகும்டா 2- கிடைக்கும். ஓகே. அப்போ அயனோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, இட் இஸ் +3. ஓகே. இனி கொஞ்சம் கூட போயிட்டு சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்டா, SO4 2- சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னது எக்ஸ் -2 into என்னதுடா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னது -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -8ன்னு வரும். ஓகே. இந்த காம்பவுண்டோட சார்ஜ் என்னதுடா, இட் இஸ் -2. ஓகே. ஸோ -8 அந்த பக்கம் போச்சுன்னா +8. ஸோ 8 - 2 இஸ் என்னதுடா +6. அப்போது Fe2SO4 thriceல அயனோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா, இட் இஸ் +3. சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா, இட் இஸ் +6. ஓகே. ஸோ அயனிக் காம்பவுண்டு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்டா, கிறிஸ் கிராஸ் பண்ணால் போதும். அப்போ 2 இந்த பக்கம் போகும், 3 இந்த பக்கம் போகும். அப்போ Fe3+ அயனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா +3. ஓகே. இனி நெக்ஸ்ட் Cu2ஓல காப்பரோட ஆக்சிடேஷன் ஷீட். ஸோ காப்பரோட ஆக்சிடேஷன் ஷீட் நமக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே 2 காப்பர் இருக்குது, அப்போ 2xன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷீட் இஸ் என்னதுடா, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷீட் இஸ் ஜென்ரலி என்னது -2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு என்னது 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 1. ஓகே. இனி நெக்ஸ்ட் PO2 3-. ஸோ ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஷீட் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னது, என்னதுடா -2. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -4 விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 4 - 3 விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +1. ஓகே. இனி நெக்ஸ்ட் IF4+. ஓகே. அப்போ இதெல்லாம் தீஸ் ஆர் கால்ட் அஸ் என்னதுடா இன்டர் ஹாலஜன்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா 2 ஹாலஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி நமக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னது, இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஸோ நமக்கு தெரியும் ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் ஆல்வேஸ் என்னதுடா, இட் இஸ் -1.
ஓகே அப்போ இங்கே அயனினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க இட் இஸ் எக்ஸ் ஓகே ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது -1 இங்கே எத்தனை ஃப்ளூரின் இருக்குது 4 ஃப்ளூரின் இருக்குது அப்போ -4 ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு இதோட சார்ஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்கடா இட் இஸ் +1 கொடுத்துருக்காங்க அப்போ x - 4 இஸ் ஈக்குவல் டு என்னது +1 அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 4 அந்த பக்கம் போகும்போது +4 +1 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +5 ஓகே இனி நெக்ஸ்ட் SO3 2-. ஸோ SO3 2- சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 ஸோ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 3 ஆக்சிஜன் இருக்குது அப்போ 3 × -2 இஸ் -6 விச் இஸ் ஈக்குவல் டு இதோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -2 ஓகே அப்போ x - 6 இஸ் ஈக்குவல் டு என்னது -2 அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +4 ஓகே இனி இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து ஆக்சலேட் அயோன் என்னதுடா ஆக்சலேட் அயோன் ஏன் இதோட கரஸ்பாண்டிங் ஆசிட் தான் இது ஓகே இந்த ஆசிடுக்கு பேர் என்னதுடா இட் இஸ் கால்ட் as ஆக்சாலிக் ஆசிட் ஓகே இந்த ஆக்சாலிக் ஆசிட்ல 2 H+ போனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் COO- வரும் ஓகே அப்போ இதை தான் எப்படி எழுதியிருக்காங்க என்னது C2O4 2- எழுதியிருக்காங்க ஓகே அப்போ ஆக்சலேட் அயோனில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது 2 கார்பன் இருக்குது ஓகே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 4 ஆக்சிஜன் இருக்குது அப்போ 4 × -2 இஸ் என்னதுடா -8 ஓகே இதோட சார்ஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க -2ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -8 அந்த பக்கம் போச்சுன்னா 6 - 2 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 4 ஓகே ஸோ 8 -8 அந்த பக்கம் போச்சுன்னா என்னதுடா +8 ஸோ 8 - 2 இஸ் என்னதுடா 6 ஓகே ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 6 அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +3 ஓகே ஸோ எய்தர் இந்த காம்பவுண்ட் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் கேட்கலாம் இல்லைனா டேரெக்டாக கொஸ்டினில் என்னன்னு கேட்கலாம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பன் இன் ஆக்சலேட் அயோன் இல்லைனா ஆக்சாலிக் ஆசிட்னு கேட்கலாம் ஓகே ஸோ ரெண்டுமே என்னதுடா இப்படியே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே ஸோ ஆக்சலேட் அயோன்னு கேட்டாங்கன்னா இந்த காம்பவுண்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த கொஸ்டின் பண்ண முடியும் ஓகே தானே இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் BrO3-. ஸோ BrO3- புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 3 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -6 ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -1 ஓகே ஸோ இப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா x இஸ் ஈக்குவல் டு 6 - 1 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +5 ஓகே இனி Ki3 ஓகே Ki3 ஸோ Ki3யோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஐடின் கேட்குறாங்க ஸோ பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் என்னதுடா ஆல்வேஸ் இட் இஸ் +1 ஸோ +1 +3 இன்டூ ஐடினோட ஆக்சிடேஷன் ஷீட் தெரியாது அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா 3 ஐடின் இருக்குது ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னது 0 ஓகே ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -1 ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னது -1/3 ஓகே ஸோ இப்போது ஐடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1/3 எகெயின் ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே ஃப்ராக்ஷனில் வராது இங்கே ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு அதோட ரீசன் என்னங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இஸ் நிக்கல் கார்பனைல் ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த ரூல் சொல்லும்போதே மெட்டல்ஸோட ரூல்ஸ் சொல்லும்போது நம்ம சொல்லியிருந்தோம் என்னதுடா ஃப்ரீ ஸ்டேட்டில் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா 0 ஓகே கம்பைன்டு ஸ்டேட்டில் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜென்ரலி என்னது பாசிட்டிவ் ஓகே அதில் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம படிச்சிருந்தோம் என்னலாம்டா ஒன்று என்னது அமால்கமேட்டட் ஃபார்ம் ஓகே மெர்க்குரி வித் மெட்டல் அங்கே பார்த்தோன்னா மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 0 ஓகே இன்னொன்று என்னதுடா மெட்டல் கார்பனைல்ஸ் ஸோ மெட்டல் கார்பனைல்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா 0 ஓகே அப்போ இங்கே கார்பன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னது கார்பனைல்ஸ் ஓகே ஸோ மெட்டல் கார்பனைல்ஸில் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா 0 அப்போ நிக்கல் கார்பனைலில் நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் 0 ஓகே இனி நெக்ஸ்ட் H3PO3ல ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே ஸோ H3PO3ல ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +1 இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 3 ஹைட்ரஜன் இருக்குது ஓகே ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 3 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -6 ஈக்குவல் டு என்னது 0 ஓகே ஸோ x -6 + 3 என்னதுடா -3ன்னு வரும் -3 அந்த பக்கம் போச்சுன்னா என்னதுடா +3 ஓகே இனி நெக்ஸ்ட் SO4 2-. ஓகே ஸோ SO4 2-ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் x மைனஸ் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 4 × -2 இஸ் என்னதுடா -8 விச் இஸ் ஈக்குவல் டு இதோட சார்ஜ் என்னதுடா -2 ஓகே ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்டா 6ன்னு வரும் ஓகே இனி நெக்ஸ்ட் XeFi-. ஸோ ஜெனானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க விச் இஸ் நத்திங் பட் என்னது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் -1 இங்கே எத்தனை ஃப்ளூரின் இருக்குது 5 ஃப்ளூரின் இருக்குது அப்போ 5 × -1 இஸ் என்னது -5 ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -1 ஓகே அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 5 - 1 x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +4ன்னு வரும் ஓகே இனி நெக்ஸ்ட் FeCN6 4-. ஓகே அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கடா அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கேட்குறாங்க
ஓகே அப்போ அயனோட ஆக்சிடேஷன் ஷேட் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அதே மாதிரி அந்த பாலிஅட்டாமிக் அயோனில் இந்த சயனைடும் கூட ஆட் பண்ணிக்கோங்கடா சயனைடோட சார்ஜஸ் என்னதுடா -1 எப்படி HCN தான் இதோட கரஸ்பாண்டிங் ஆசிட் ஓகே அப்போ இது பிரேக் ஆச்சுன்னா H+CN-, அப்போ சயனைடு அயோனோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -1 ஓகே அப்போ இங்கே எத்தனை சயனைடு அயோன் இருக்குடா 6 சயனைடு அயோன் இருக்குது ஒரு சயனைடு அயோனுக்கு -1 அப்போ 6 சயனைடு அயோனுக்கு என்னதுடா -6 ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் -4 ஓகே அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 6 - 4 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +2 ஓகே அப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து ஃபெரோசைனைடு ஓகே ஃபெரோசைனைடு அப்போ ஏன் இது ஃபெரோசைனைடு ஏன்னா இது 2+ல இருக்குது ஓகே இதே 3+ல இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா ஃபெரிசைனைடுன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்படி கேட்கலாம் ஓகே இப்போ இந்த 4 ஃபெரிசைனைடு அயோன் இல்லைனா ஃபெரோசைனைடு அயோனில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்கலாம் ஓகே இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா +2 ஓகே இனி நெக்ஸ்ட் S4O6 ஓகே இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து டெட்ராதயனேட் அயோன் இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னதுடா டெட்ராதயனேட் அயோன் ஓகே இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து டெட்ராதயனேட் அயோன் ஓகே அப்போ அதில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் ஓகே அப்போது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் கண்டுபிடிக்கணும் அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இங்கே 4 சல்ஃபர் இருக்குது அப்போ 4xன்னு எடுத்துக்கிறேன் ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2 இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -12ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே அப்போ இதோட சார்ஜ் பார்த்தா அப்படின்னா -2 ஓகே அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்டா 12 - 2 என்னது 10 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 10/4 விச் இஸ் நத்திங் பட் என்னது 2.5 எகெயின் ஃப்ராக்ஷனலாவோ டெசிமலாவோ வராது இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே தானடா இன்னும் நெக்ஸ்ட் இஸ் NH4NO3ல 2 நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறாங்க ஓகே அப்போ NH4NO3 இஸ் அன் என்னதுடா NH4NO3 இஸ் அன் அயனிக் காம்பவுண்ட் ஓகே அப்போ இது ஸ்பிளிட் ஆச்சுன்னா NH4 + NO3 - வரும் ஓகே ஸோ NH4+ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி நைட்ரஜனோட கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே ஸோ NH4+ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் எங்கள் அந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோமே ஸோ கவனி 14th கொஸ்டினில் ஸோ NH4+ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா -3 ஓகே அப்போ NH4+ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் NH4+ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் -3 ஓகே இனி NO3- எடுத்த அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆக்சிஜனோட -2 3 ஆக்சிஜன் அப்போ -6 ஈக்குவல் டு என்னதுடா -1 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +5ன்னு வரும் ஓகே அப்போ NH4NO3ல ஒரு நைட்ரஜன் இல்லை NH4 இருக்கிற நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -3 NO3- இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட NO3- இருக்கிற நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +5 ஓகே அப்போ 2 நைட்ரஜனுக்கும் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அப்போ ஆப்ஷனில் பார்த்தோன்னா ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஓகே தானடா இனி N2H5 twice SO4 ஓகே N2H5 twice SO4 ஓகே அப்போ எகெயின் இதுவும் என்னதுடா இட் இஸ் ஆல்சோ என்னதுடா அயனிக் காம்பவுண்ட் ஓகே அப்போ பார்த்தா அப்படின்னா இதுதான் அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஓகே அப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணன்னு வச்சுக்கோ இங்கே என்ன வரும்டா இங்கே என்ன வரும் +1 வரும் ஓகே இங்கே பார்த்தனா இங்கே என்ன வரும்டா -2ன்னு வரும் ஓகே அப்போது N2H5+1ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன SO4 2- சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஓகே இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ வந்துச்சுடா +6 வரும் ஓகே கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் பண்ணியிருக்கோம் ஓகே இனி நெக்ஸ்ட் N2H5+ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது ஓகே அப்போ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும் அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ 2x + 5 ஈக்குவல் டு என்னதுடா +1 ஓகே அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -5 + 1 அப்போ என்ன வரும்டா -4ன்னு வரும் ஓகே ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு -4 ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -2 ஓகே ஸோ நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா -2 அண்ட் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் இட் இஸ் என்னதுடா +6 ஓகே இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் HiO6- ஓகே ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1 இங்கே 4 ஹைட்ரஜன் அப்போ +4 ஓகே ப்ளஸ் எக்ஸ் அயடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது ஓகே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -12 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 6 ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்டா -12 ஈக்குவல் டு என்னதுடா இங்கே சார்ஜ் பார்த்தோன்னா -1 கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ 4x - 12 அப்போ -12 + 4 என்னதுடா -6 -12 + 4 என்னதுடா -8 ஈக்குவல் டு என்னது -1 ஸோ அந்த பக்கம் போச்சுன்னா +8 ஸோ 8 - 1 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +7 ஓகே இனி நெக்ஸ்ட் HN3 இந்த காம்பவுண்டுக்கு சொல்கிற பேர் தான் என்னது ஹைட்ரஸோயிக் ஆசிட் ஸோ ஹைட்ரஸோயிக் ஆசிடில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் ஓகே ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னது +1
நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 3 நைட்ரஜன் இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னதுரா? நியூட்ரல். அப்போ இந்த காம்பவுண்டோட சார்ஜ் என்னது? 0. ஸோ இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? -1 வரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னது? -1/3 வரும். ஓகே, அப்போ இதோட மீனிங் என்னங்கிறது நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே தானடா? இது நெக்ஸ்ட்டு O2F2. ஸோ O2F2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் என்னதுரா? -1. ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இனி ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது? -1. ஓகே, இங்கே எத்தனை ஃப்ளூரின் இருக்குது? 2 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ 2 × -1 இஸ் என்னது? 2. -2 which is equal to என்னது? 0. ஸோ 2x is equal to என்னது? 2 and x is equal to என்னதுரா? 1. ஓகே, ஸோ O2F2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது? +1. ஓகே, இனி அதுவே OF2ல கேட்டாங்கன்னா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் x. இனி ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1. இங்கே 2 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ -2. ஓகே, அப்போ x - 2 இஸ் ஈக்குவல் டு என்னது? 0 அண்ட் x இஸ் ஈக்குவல் டு என்னதுரா? +2. ஓகே, அப்போ OF2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2. O2F2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு MgHg. ஓகே, அப்போ MgHgல Mgயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஓகே, அப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அமால்கமேட்டட் மெட்டல்ஸ்லையும் மெட்டல் கார்பனைல்ஸ்லையும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் என்னதுரா? 0. ஓகே, ஸோ அமால்கமேட்டட் மெட்டல்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? மெர்க்குரி மெட்டல் அலாய். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது? மெர்க்குரி இருக்குது. அப்போ மெக்னீஷியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுரா? 0. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க, எக்ஸப்ஷனல் கேசஸ். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. காம்ப்ளெக்ஸில் கோபால்ட், இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது? கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, NH3யோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம அந்த பாலிஅட்டாமிக் அயன்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். NH3CO இதுலாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் என்னது? NH3 and COனா என்னதுடா? இட் இஸ் 0. ஓகே, ஸோ சிலவங்களுக்கு சில டைம் டவுட் வரலாம், மேக்ஸிமம் டவுட் வராது, இருந்தாலும் நான் சொல்கிறேன்டா. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னதுடா? இட் இஸ் கால்ட் அஸ் கோபால்ட். ஓகே, இங்கே பார்த்தோன்னா கேபிட்டல் CO ஸ்மால் ஓவும் இருக்கும். ஓகே, ரெண்டுமே கேபிட்டலாக இருந்துச்சுன்னா கார்பனும் மீன்ஸ் CU கேபிட்டல் O கேபிட்டலாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்பன், திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது? ஆக்சிஜன். ஓகே, இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிற பேர் தான் என்னது? கார்பனைல். ஓகே, ஸோ மேபி இந்த கொஸ்டின் பார்க்கும்போது டவுட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரியா? இது வந்து ஒரு எலமெண்ட், கோபால்ட் எலமெண்ட்டு. இது 2 எலமெண்ட், இது ஒரு கார்பனைல், இது ஒரு கார்பன், இது என்னதுடா? இது ஒரு எலமெண்ட் கார்பன், இது ஒரு எலமெண்ட் என்னது? ஆக்சிஜன். இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னது? கார்பனைல். ஓகே, ஸோ ஒரு கேபிட்டல் ஒரு ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அது கோபால்ட், ரெண்டுமே கேபிட்டலாக இருந்துச்சுன்னா அது என்னதுடா? கார்பனைல். ஓகே, அப்போ கார்பனைலுக்கும் நான் அமோனியா மீன்ஸ் நான் NH3க்கும் COக்கும் என்னதுடா? ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. ஓகே, அப்போ இங்கே எத்தனை அமோனியா இருக்குது? 5 அமோனியா இருக்குது. அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 0. ஓகே, இனி இங்கே எத்தனை குளோரின் இருக்குடா? மொத்தமாக 3 குளோரின் இருக்குது. ஓகே, மொத்தமாக 3 குளோரின் இருக்குது. ஒரு குளோரினோட சார்ஜ் என்னது? -3. அப்போ 3 குளோரினோட சார்ஜ் என்னது? -3. ஒரு குளோரினோட சார்ஜஸ் -1, 3 குளோரினோட சார்ஜஸ் என்னது? -3, which is equal to என்னதுடா? இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னது? 0. ஓகே, அப்போ x is equal to என்னன்னு வரும்டா? +3ன்னு வரும். ஓகேவா? இனி நெக்ஸ்ட்டு NaClO4. ஸோ NaClO4ல சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது? +1. குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது? x. ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2. 4 ஆக்சிஜனுக்கு அப்போ -8, which is equal to என்னது? 0. ஸோ x is equal to என்னன்னு வரும்டா? +7ன்னு வரும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு NH4OH. ஓகே, ஸோ NH4OH எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்டா? NH4OH எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? NH4 + OH-. ஓகே, ஸோ இப்போ NH4+ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோடா? இட் இஸ் -3. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு PT(C2H4Cl3-). ஓகே, ஸோ C2H4னா என்னதுடா? C2H4 CnH2n எதோட ஃபார்முலா? CnH2n எதோட ஃபார்முலா? இட் இஸ் அன் அல்கீனோட ஃபார்முலா. ஓகே, அல்கீனோட ஃபார்முலா. ஓகே, CnH2nங்கிறது எதோட ஃபார்முலா? அல்கீனோட ஃபார்முலா. அப்போ இது என்ன காம்பவுண்ட்ரா? எத்தீன். ஓகே, ஸோ எத்தீனில் ஏதாவது சார்ஜ் இருக்காடா? CH2 CH2 இதில் ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லை. அப்போ எத்தீன் இஸ் என்னதுடா? நியூட்ரல் மாலிகுல். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எத்தீன், இந்த ஹோல் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? 0. ஓகே, அப்போது பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எத்தீனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது? 0. குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1. இங்கே எத்தனை குளோரின் இருக்குது? 3 குளோரின் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்கடா? -1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு என்னது? -1. ஸோ இப்போ x is equal to என்னதுடா? 3 - 1, which is equal to என்னது? +2. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு BaHPO3 twice. BaH3PO3 twice. ஓகே,
ஓகேடா. அப்போ இந்த கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் இருக்குடா. இங்கே இந்த 2 வராது. ஓகே, அப்போ இங்கே தான் 2 வராது. அப்போ இந்த காம்பவுண்ட் என்னதுடா? BaHPO3. ஓகே, ஸோ இப்போ BaHPO3யோட ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃபாஸ்பரஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பேரியம் பிலாங்ஸ் டு என்னது? குரூப் 2 எலமெண்ட். அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? +2. ஓகே, ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +1. ஓகே, ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும், which is represented as என்னதுடா? X. ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -6. இந்த காம்பவுண்ட் ஆஸ் அ ஹோல் இஸ் என்னது? நியூட்ரல். ஸோ ஈக்குவல் டு என்னது? 0. ஓகே, அப்போது 6 + 3 என்னது? -6 + 3 என்னது? -3. அப்போ x - 3 is equal to 0. ஸோ x is equal to என்னதுடா? +3. ஓகே, ஓகே, இனி நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து ஃபெரஸ் ஆக்சலேட். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னதுடா? ஃபெரஸ் ஆக்சலேட். ஓகே, அப்போ நான் சொன்னேன் இப்போ இந்த அயோனுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன்டா. இந்த அயோனுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஆக்சலேட் அயோன். ஓகே, இந்த அயோனோட பேர் என்னதுடா? ஆக்சலேட் அயோன். ஓகே, இதோட கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னதுடா? என்னது? H2C2O4. ஓகே, இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஆக்சாலிக் ஆசிட். ஓகே, அப்போது இந்த காம்பவுண்டில் இந்த 2 H ரீப்ளேஸ் பண்ணி, ஓகே, இந்த காம்பவுண்டில் 2 H ரீப்ளேஸ் பண்ணி இங்கே யாரை யூஸ் பண்ணுறோம்டா? அயனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டில் 2 H ரீப்ளேஸ் பண்ணி இங்கே யாரை யூஸ் பண்ணுறோம்டா? அயனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஓகேடா. அப்போ கவனி C2O4 2- இதோட சார்ஜ் என்னதுடா? -2. இந்த காம்பவுண்டோட ஹோல் சார்ஜ் என்னது? -2. ஓகே, இந்த -2வை நியூட்ரல் ஆக்கிறதுக்கு தான் இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்டா? 2 H+ ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த -2வை நியூட்ரலைஸ் ஆக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணுறோம்? 2 H+ ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ தான் இந்த காம்பவுண்ட் என்னவா மாறுதுடா? H2C2O4 மாறுது. ஓகே, அதே 2 H+ ரீப்ளேஸ் பண்ணி தான் இங்கே யார் வராடா? Fe வரா. ஓகே, அப்போ இங்கே Feயோட சார்ஜ் என்னவாக இருக்கும்டா? +2. ஓகே, இங்கே பாரு, -2வை எய்தர் 2 H+ வச்சு நியூட்ரல் ஆக்கலாம், இல்லைனா ஒரு Fe2+ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நியூட்ரல் ஆக்கலாம். ஓகே, அப்போ இங்கே எதை வச்சு நியூட்ரல் ஆக்குறோம்டா? Fe2+ வச்சு நியூட்ரல் ஆக்குறோம். அப்போ இங்கே அயனோட சார்ஜ் என்னதுடா? இட் இஸ் +2. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் இஸ் என்னதுடா? +2. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்டா? FeC2O4. ஓகே, அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணனா Fe2+ C2O4 2-. ஓகே, அப்போ Fe2+ல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +2. ஓகே, C2O4 2- நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இதில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? +3. ஓகே, அப்போ ஃபெரஸ் ஆக்சலேட்டில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஃபெரஸ் ஆக்சலேட்டில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2, கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா? +3. ஓகே, ஓகே, இனி நெக்ஸ்ட் இஸ் BaMnO4 twice. ஓகே, அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறா? இட்ஸ் அன் அயனிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இது என்னதுடா? இட் இஸ் அன் அயனிக் காம்பவுண்ட். ஓகே, அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? Ba1MnO4 twice. ஓகே, அப்போ இதை அயனிக் காம்பவுண்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னதுடா? கிறிஸ் மெத்தட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அயனிக் காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் போதும்டா? கிறிஸ் மெத்தட் பண்ணால் போதும். அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்டா? Ba2+MnO4- எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ Ba2+ல பேரியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +2. ஓகே, MnO4- நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ MnO4- மேங்கனீஸுக்கு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? மேங்கனீஸுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் ஆக்சிஜனோட என்னது? -2 இன்ட்டு எத்தனை ஆக்சிஜன்? 4 ஆக்சிஜன். அப்போ -8 which is equal to என்னதுடா? -8 -1. ஓகே, ஸோ x is equal to என்னன்னு வரும்டா? +7 வரும். ஸோ BaMnO4ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா? இட் இஸ் +7. ஓகே, இனி நெக்ஸ்ட் CrOH 4 times மைனஸ். ஓகே, ஸோ இப்போ எகெயின் கவனிடா, குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, OHோட ஆக்சிடேஷன் ஷேட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் என்னதுடா? -1. ஓகே, இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? எத்தனை OH இருக்குது? 4 OH இருக்குது. அப்போ -4. ஓகே, அப்போ இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னது? இட் இஸ் -1. ஓகே, அப்போ x - 4 is equal to -1. அப்போ x is equal to 4 - 1 which is equal to என்னதுடா? +3. ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஷின் VO2+. ஓகே, ஸோ இப்போ வெனேடியத்தோட இங்கே விங்கிறது என்னதுடா? வெனேடியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -4 which is equal to இதோட சார்ஜ் என்னதுடா? +1. ஓகே, x is equal to என்ன வரும்டா? +4 +1 எவ்வளோ வரும்டா? +5 வரும். ஓகே, இனி நெக்ஸ்ட் HCHO. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னதுடா? ஃபார்மால்டிஹைட். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது? ஃபார்மால்டிஹைட். ஸோ ஃபார்மால்டிஹைடில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஷேட் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜனோட சார்ஜ் என்னது? +2. கார்பனோட சார்ஜ் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சிஜனோட சார்ஜ் என்னதுடா? -2.
அப்போ 2 minus 2 என்னது 0. அப்போ இந்த whole compound is என்னதுடா 0. ஓகே, அப்போ x is equal to என்னதுடா 2 minus 2 is equal to 0. அப்போ x is equal to 0. ஓகே, அப்போ ஃபார்மாலிட்டி இல்லை, கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 0. ஓகே, இனி நெக்ஸ்ட் CrO2 Cl2 ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்பவுண்டா. இங்கே பார்த்தோன்னா அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா CrO2 Cl2ல குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த காம்பவுண்டுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த காம்பவுண்டோட பேர் தான் என்னதுடா குரோமைல் குளோரைடு. ஓகே, இந்த காம்பவுண்டோட பேர் என்னதுடா குரோமைல் குளோரைடு. ஓகே, ஸோ குரோமைல் குளோரைடில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ பார்த்தா அப்படின்னா குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ -4. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் -1. இங்கே எத்தனை குளோரின் இருக்குது, 2 குளோரின் இருக்குது, அப்போது -2. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +6. ஸோ குரோமைல் குளோரைடில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் +6. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஓகே, இனி நெக்ஸ்ட் இஸ் HSO3 மைனஸில். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன்டா, கவனி. எய்தர் இட் இஸ் H2SO3. ஓகே, ஸோ H2SO3ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா H2SO3ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது இட் இஸ் 2 + x - 6 ஈக்குவல் டு என்னது 0. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +4. ஓகே, அது H2SO3 இருந்தாலும் இது +4 தான். ஓகே, இப்போது இதில் ஒரு H நான் தூக்கிடுறேன்டா, ஒரு H+ தூக்கிடுனா இந்த காம்பவுண்ட் என்னவா மாறும்டா HSO3 மைனஸ்ன்னு வரும். ஓகே, இதுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், இதுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் +4 தான் வரும். ஓகே, அப்போ இந்த மைனஸ் சார்ஜை நான் எதை வச்சு வேணால் நியூட்ரலைஸ் பண்ணலாம்ல, ஒரு மைனஸ் தான் இருக்குது. அப்போ மோனோவேலண்ட் எலமெண்ட் வச்சு நான் இதை நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaHSO3ன்னு வச்சுக்கேன். ஓகே, அப்போது H2SO3க்கும் HSO3 மைனஸுக்கும் NaHSO3க்கும் இது எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் என்னதுடா +4. இதுக்கும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், +4 தான் வரும். ஓகே, இனி இந்த காம்பவுண்ட்லேருந்து 2 H+ தூக்கிடுறேன், அப்போ என்ன ஆகும்டா SO3 2- ஆகும். ஓகே, அப்போ இந்த 2 மைனஸை எதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், 2 மைனஸை எதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ரெண்டு NA வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ Na2SO3ன்னு வரும். ஓகே, இல்லைனா 2 ப்ளஸ் ஆட்டம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்லைனா ஒரு +2 வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ ஒரு +2ங்கிறது யாருடா இட் இஸ் BaSO3. ஓகே, அப்போது இது எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணலாம், இந்த எல்லா காம்பவுண்டுக்குமே நீ கால்குலேட் பண்ண அப்படின்னா சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பி என்னதுடா இட் இஸ் +4. ஓகே, எய்தர் இட் இஸ் H2SO3 NaHSO3+ or NaHSO3 HSO3- Na2SO3 SO3 2- BaSO3 இது எல்லாத்துக்குமே சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +4. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H3PO3 இருக்குன்னு வச்சுக்கோ, H3PO4ன்னு எடுத்துக்கோ. ஓகே, அப்போ இதுலேருந்து ஒரு H+ போச்சுன்னா என்ன ஆகும்டா H2PO4 மைனஸ் வரும். ஓகே, அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு யாரை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், சோடியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ NaH2PO4. ஓகே, இனி இந்த காம்பவுண்ட்லேருந்து எகெயின் இன்னொரு H+ போச்சுன்னா அந்த என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்டா HPO4 2-. ஓகே, அப்போ இதை எதை வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், 2 சோடியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அப்போ Na2HPO4. ஓகே, இல்லைனா ஒரு பேரியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அப்போ BaHPO4. ஓகே, இனி அதே மாதிரி இங்கேருந்து இன்னொரு H போச்சுன்னா இந்த காம்பவுண்ட் என்னவோ மாறும்டா PO4 3- மாறும். ஓகே, அப்போ இந்த 3- எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், 3 சோடியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, இல்லைனா ஒரு பேரியம் ஒரு சோடியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, இல்லைனா ஒரு அலுமினியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, ஒரு அலுமினியம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன இந்த எல்லா காம்பவுண்டோட ஃபார் எக்ஸாம்பிள் H3PO4 H2PO4-, NaH2PO4 HPO4 2-. ஓகே, Na2HPO4 BaHPO4 ஓகே, Na3PO4 NaBaPO4 AlPO4 இந்த எல்லா காம்பவுண்ட்லேயுமே ஃபாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா +5. ஓகே, அப்போ இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு படித்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட என்ன ஆகும்டா ஈஸியாக இருக்கும். ஓகே தானடா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் PtCl6 என்னதுடா 2-. ஓகே, ஸோ பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிக்கணும், அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இனி குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1. இங்கே எத்தனை குளோரின் இருக்குது, 6 குளோரின் இருக்குது. அப்போ X - 6 இஸ் ஈக்குவல் டு என்னதுடா இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னதுடா -2. ஓகே, அப்போ X இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்டா 6 - 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +4. ஓகே, இனி அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 56 and 57. ஜஸ்ட் ஒரு கன்செப்ட் சொல்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே இது சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ கவனிடா, இந்த காம்பவுண்ட் என்னதுடா KMNO4 K2MNO4 and K2
K2MnO4. ஓகே, இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து பெர்மாங்கனேட். இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து பெர்மாங்கனேட். இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து என்னதுடா, மேங்கனேட். ஓகே, ஸோ it is a pink color. Okay, pink or purple colored compound, and this is a green colored compound. Okay, so permanganate is a pink colored compound, manganate is another green colored compound. Okay, இதில் manganese ஒரு oxidation state கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 plus x minus 8 is equal to என்னது 0. ஓகே, அப்போ x is equal to என்னதுடா plus 7. ஓகே, ஸோ permanganateல oxidation number of manganese என்னதுடா plus 7. ஓகே, மேங்கனேட்டில் பார்த்தா அப்படின்னா இங்கே என்னதுடா 2, இங்கே 2 பொட்டாசியம் இருக்குது, அப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா ப்ளஸ் 6ன்னு வரும். ஓகே, ஸோ ப்ளஸ் 6ல் இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம்டா மேங்கனேட்னு சொல்லுவோம். ப்ளஸ் 7 இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம் பெர்மாங்கனேட்னு சொல்லுவோம். இதோட கலர் பார்த்தோன்னா பிங்க் கலர், இதோட கலர் பார்த்தோன்னா இட் இஸ் க்ரீன் கலர். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போது திஸ் இஸ் என்ன காம்பவுண்டா பெர்மாங்கனேட். அப்போ இது என்னது ப்ளஸ் 6, இது என்ன சாரி திஸ் இஸ் மேங்கனேட். அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ப்ளஸ் 6, இது பெர்மாங்கனேட். இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ப்ளஸ் 7. ஓகே, ஓகே, இனி நெக்ஸ்ட்டு MnO2. ஓகே, ஸோ MnO2ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, MnO2ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது x minus 4 is equal to என்னது 0. அப்போ x is equal to என்னது ப்ளஸ் 4. இனி அதே மாதிரி MnO2ல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 2x minus 6 is equal to என்னது 0. x is equal to என்னதுடா 3ன்னு வரும். ஸோ அப்போ அவ்வளோதான்டா, தட்ஸ் ஆல். Mn2O3 இஸ் த லாஸ்ட் கொஷின். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஈஸிலேருந்து மாடரேட் கொஷின்ஸ்ரா. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு 10 to 20 கொஷின்ஸ் இருக்குடா. அதெல்லாமே பார்த்தா அப்படின்னா இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஷின்ஸ், பட் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான்டா. தெர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ். சரியா, கொஞ்சம் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் என்னலாங்கிறது இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது அது இந்த மாதிரி நார்மலாக இந்த ஃபார்முலா மெத்தட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2 இந்த -1 இந்த மாதிரிலாம் சப்ஸ்டிடியூட் பண்ண அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு நீ ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரியா, ஸ்ட்ரக்சர் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போது இது நல்லா தரவாக படித்ததுக்கப்புறம் நம்ம இனி நெக்ஸ்ட் ஒரு 10 to 20 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்டா. ஸோ எக்ஸப்ஷனல் கேசஸ் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேடா. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஒரு நார்மல் ஃபார்முலா வச்சு எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இனி இது இல்லாமல் சர்டன் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் கேல்குலேட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக தான் வரும். சரியா, அந்த மாதிரி கொஷின்ஸ் என்னலாங்கிறது நம்ம இனி டிஸ்கஸ் பண்ணலாம்டா. ஓகே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, தயவு செஞ்சு என்ன சொல்கிறனோ அதை அட்டென்டிவாக உட்காந்து கவனித்து பாருங்கடா. ஓகே, இனி அது கூட பார்த்தா அப்படின்னா நான் அதோட பேரும் சொல்லுவேன். ஓகே, இனிமேல் நான் சொல்ல போகிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா சர்டன் நேம்ஸ் இருக்குது. அந்த காம்பவுண்ட்ஸுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2SO5ங்கிறது அதோட பேர் பார்த்தா அப்படின்னா கேரோஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது கொஸ்டினில் பார்த்தா அப்படின்னா H2SO5னு கொடுக்கறதுக்கு பதிலாக கேரோஸ் ஆசிட்னு கொடுப்பாங்க. ஓகே, அப்போ இப்போ இனிமேல் நான் சொல்ல போகிற காம்பவுண்டோட பேரும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை கால்குலேட் பண்ணனா அதோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ நல்லா கவனித்து உட்காருங்கடா, கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வர பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரேங்க் டிசைடிங் கொஸ்டின்ஸ். சரியா, ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே சால்வ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனித்து உட்காருங்கடா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் CrO5. ஓகே, ஸோ CrO5 சொல்கிற பேர் தான் என்னதுடா குரோமியம் pentoxide. Okay, so CrO5 is called as another chromium pentoxide. ஓகே, ஸோ இப்போ குரோமியம், இப்போ இதில் நார்மலாக நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ண அப்படின்னா குரோமியம் நம்ம என்னென்னு எடுத்துக்கோண்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. ஆக்சிஜனோட ஜென்ரலி ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா -2. அப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குடா, 5 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -2 × 5 என்னதுடா -10, which is equal to 0. அப்போ x is equal to என்னதுடா +10 வரும். ஓகே, x is equal to என்னது +10 வரும். ஓகே, பட் குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +6 தான். ஓகே, அப்போ எப்படி +10 வரும்? ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதானடா. ஓகே, ஸோ குரோமியத்துக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுறது என்னதுன்னா 6. ஓகே, ஸோ குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +6. ஓகே, பட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன வந்துச்சு +10 வந்துச்சு. ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள், ஏன்னா 6 தான் அதோட மேக்ஸிமம். அதுக்கு மேலே அது எப்படி +10ல் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் தெரியணும்டா. அப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தா அப்படின்னா ஃபார்முலா வச்சு பார்த்தா அப்படின்னா +10 வரும். +10 இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளால் எழுத முடியும்.
ஓகே அப்போ இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் ஓகே ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமியம் சென்டரில் இருக்கும் ஓகே மேலே டபுள் பாண்ட் ஓ ஓகே இனி இங்கே பார்த்தோன்னா சைடில் ஒரு ஓ இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு ஓ இனி இந்த ஓக்கு ஒரு என்ன இருக்குடா ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஓகே அப்போ இதை பார்த்தா அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் ஓகே அப்போ குரோமியம் பென்டாக்சைடோட ஸ்ட்ரக்சர் என்னதுடா இட் இஸ் கால்ட் அஸ் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் ஓகே அப்போ இது எல்லாமே என்னதுடா கோவலன் பாண்ட் ஓகே ஸோ கோவலன் பாண்ட் நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கோவலன் பாண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு கோவலன் பாண்டை பிரேக் பண்ணேன் அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா இட் இஸ் +1 ஓகே அகைன் இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னது +1 ஓகே எகைன் இந்த பாண்டை க்ளீவ் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா +1 ஓகே இனி அதே மாதிரி இந்த பாண்டை க்ளீவ் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா +1 ஓகே எகைன் இந்த பாண்டை க்ளீவ் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா +1 ஓகே எகைன் இந்த பாண்டை க்ளீவ் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா +1 ஓகே இனி இந்த பாண்டை க்ளீவ் பண்ணாடா இந்த பாண்டை க்ளீவ் பண்ணா ரெண்டுமே என்னது சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்போ இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் இங்கேயும் 0 இங்கேயும் 0 ஓகே எகைன் இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் இங்கேயும் 0 இங்கேயும் என்னதுடா 0 ஓகே அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் கேட்டாங்கன்னா எவ்வளோ +1 இருக்குடா 1 2 3 4 5 6 ஓகே அப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் +6 ஓகே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே இங்கே நடுவில் இருக்கிற ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் -2 ஓகே மீதி சைடில் இருக்கிற இது இந்த 4 ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா -1 ஓகே அப்போ நடுவில் இருக்கிற ஆக்சிஜனோடது -1 மீதி இருக்கிற பேலன்ஸ் சைடில் இருக்கிற 4 ஆக்சிஜனோடது என்னதுடா நடுவில் இருக்கிறது -2 மீதி சைடில் இருக்கிற 4 ஆக்சிஜன் என்னதுடா -1 ஓகே அப்போ குரோமியம் பென்டாக்சைடில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் +6 நாட் என்னதுடா +10 ஓகே அப்போ ஃபார்முலா படி பண்ணனா உனக்கு ஆன்சர் கிடைக்காது ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் இட் இஸ் என்னதுடா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் ஓகே தானடா ஓகேடா நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் இட் இஸ் நாட் K2 இட் இஸ் K3CrO8 ஓகே ஸோ இப்போ K3CrO8 குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறாங்க அப்போ உனக்கு தெரியும் பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +1 இங்கே எத்தனை பொட்டாசியம் இருக்குது 3 பொட்டாசியம் இருக்குது குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 8 ஆக்சிஜன் இருக்குது அப்போ 8 × -2 என்னதுடா -16 which is equal to என்னது 0 ஓகே அப்போ x is equal to எவ்வளோ வரும்டா +13 அப்படின்னு வரும் ஓகே பட் நான் இப்போ தான் சொன்னேன் என்னது குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே என்னது இட் இஸ் +6 ஓகே நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு +13 கிடச்சிருக்கு அப்போ இது என்ன கிடையாதுடா நாட் பாசிபிள் ஓகே அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும்டா ஓகே அப்போ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும் ஓகே அப்போ இதே மாதிரி தான்டா குரோமியம் பென்டாக்சைடு மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் எகைன் பார்த்தா அப்படின்னா இங்கே 2 சைடில் 2 ஆக்சிஜன் இருக்கும் ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குடா 2 ஆக்சிஜன் முடிஞ்சது இனி பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 6 ஆக்சிஜன் இருக்குது ஓகே அப்போ அந்த 6 ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னா இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்டா ஓகே பெராக்சில் லிங்கேஜில் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஓகே அப்போ இப்போ பார்த்தா அப்படின்னா குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ இங்கே குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ இந்த கோவலன் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு -1 இங்கே என்னதுடா +1 எகைன் இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே -1 இங்கே என்னது +1 எகைன் இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே என்னது -1 இங்கே +1 ஓகே எகைன் இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே -1 இங்கே +1 ஓகே எகைன் இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே -1 இங்கே +1 ஓகே அப்போ குரோமியத்தை சுற்றி எத்தனை +1 இருக்குடா குரோமியத்தை சுற்றி எத்தனை +1 இருக்குது 1 2 3 4 5 அப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது இட் இஸ் +5 ஓகே இனி இந்த ஆக்சிஜன் இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 ஏன்னா சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஓகே இனி இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கேயும் 0 இங்கேயும் 0 ஓகே இனி அகைன் இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே +1 இங்கே என்னதுடா -1 ஓகே இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே +1 இங்கே என்னதுடா -1 ஓகே இந்த பாண்டு க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே +1 இங்கே என்னதுடா -1 ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா குரோமியத்துக்கு +5 ஓகே மீதி இருக்கிற 8 ஆக்சிஜனுக்கும் என்னதுடா 8 ஆக்சிஜனுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் -1 ஓகே ஸோ 8 ஆக்சிஜனுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் -1 ஓகே ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் இன் K3CrO8 என்னதுடா இட் இஸ் +5 நாட் என்னதுடா +6 ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படித்து வச்சுவாங்க ஒரு ட்ரிக் மாதிரி படித்து வைப்பாங்க அந்த ட்ரிக் இங்கே வேலிட் கிடையாது ஓகே அதையும் நான் இங்கே சொல்லிடுறேன் ஓகே அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படித்து வைப்பாங்க அப்படின்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் போயிடுச்சுன்னா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க
ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரோமியம் CrO5 இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே அப்போ இதில் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சுரா +10 கிடச்சிது. ஓகே குரோமியத்தோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஷேட் என்னது +6. ஓகே அப்போ +6 தாண்டி போயிருச்சு. ஓகே +6 தாண்டி போயிருச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஷேட் வில் பி அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஷேட் விச் இஸ் நத்திங் பட் என்னது +6. ஓகே இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன ட்ரிக் வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வச்சு நான் பார்த்துருக்கேன். ஓகே அப்போ இங்கே எது வேலிடாக இருக்கும். ஓகே இங்கே எது கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் +10 ஆச்சு. அப்போ அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஷேட் என்னது +6. ஓகே அதே கான்செப்ட் இங்கே நீ அப்ளை பண்ணால் இங்கே அப்ளை ஆகாதுடா. ஓகே அதே கான்செப்ட் இங்கே என்ன ஆகாது அப்ளை ஆகாது. ஓகே இப்போ இங்கே குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னது +13. ஓகே அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஷேட் என்னது +6. ஓகே அந்த லாஜிக் யூஸ் பண்ணி இங்கேயும் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் +6ன்னு சொன்னேன் அப்படின்னா இது என்னதுடா தப்பு. ஓகே இங்கே குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னது +5. ஓகே அப்போ அந்த ட்ரிக்ஸ் எங்கேயும் என்ன கிடையாதுடா எல்லா இடத்துலையுமே என்ன கிடையாது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே தானடா. இனி நெக்ஸ்ட் கொஷின் H2SO5. ஓகே ஸோ H2SO5 சொல்கிற பேர் தான் என்னதுடா இட் இஸ் கால்ட் அஸ் கேரோஸ் ஆசிட். ஓகே அப்போ கொஸ்டினில் H2SO5ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னன்னு கேட்கலாம், இல்லைனா கேரோஸ் ஆசிட்ல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னன்னு கேட்கலாம். ஓகே அப்போ இப்போ கால்குலேட் பண்ண அப்படின்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா +2. சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் Xன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 5 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ -10. ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஓகே ஸோ x -10 + 2 என்னதுடா -8. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னது 8ன்னு வரும். ஓகே பட் சல்ஃபர் பிலாங்ஸ் டு என்னதுடா குரூப் 16. ஓகே 16ஓட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா -2 to +6 தான். அப்போ +6 தான் அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஷேட். ஓகே பட் இங்கே என்ன வந்துருச்சுடா +8 வந்துருச்சு. ஓகே அப்போ இது பாசிபிள் கிடையாது. ஓகே அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது தானே. ஓகே அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும்டா. ஓகே ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஓகே அப்போ H2SO4ஓட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சதுன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா. ஓகே H2SO4ஓட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் சல்ஃபர் வரையணும் அப்படின்னா ஒரு ட்ரிக் இருக்குடா. ஜஸ்ட் அதை மட்டும் சொல்கிறேன், படித்து வச்சுக்கோ. ஓகே அப்போ சல்ஃபர் சென்டரில் வரையணும்டா. ஓகே ஸோ மண்டேல ஒரு டபுள் பாண்டோ கீழே ஒரு என்னதுடா டபுள் பாண்டோ. ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குடா 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே அப்போ 2 ஹைட்ரஜன் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரு OH இங்கேயும் ஒரு OH. ஓகேவாடா. இனி நெக்ஸ்ட் அப்போது அதே மாதிரி இப்போது H2SO5ஓட ஸ்ட்ரக்சர் வரையலாமா. ஓகே அப்போ H2SO5ஓட ஸ்ட்ரக்சர் வந்துன்னா மண்டேலே ஒரு கீழே என்னதுடா ஒரு ஓகே இனி பேலன்ஸ் என்ன இருக்குது இங்கே ஒரு OH. ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் இருக்குது. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 3 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே அப்போ 2 ஹைட்ரஜனை நான் என்ன வரைஞ்சிடுறேன் இங்கே வரைஞ்சிடுறேன் OHன்னு வரைஞ்சிடுறேன். ஓகே இனி பேலன்ஸ் என்ன இருக்குது ஒரு ஆக்சிஜன் இருக்கா. அப்போ அந்த ஒரு ஆக்சிஜனை நான் என்ன பண்ணுறேன் இந்த 2 ஆக்சிஜன் இந்த ஒரு ஆக்சிஜனை என்ன பண்ணுறேன்டா இந்த OHக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே OH. ஓகே இதுதான் வந்து என்னதுடா H2SO5ஓட ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ இப்போ H2SO5ஓட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே அப்போ கவனி இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் என்ன ஆகும்டா ரெண்டுமே கோவலன்ட் பாண்ட் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். சல்ஃபர் ஆக்சிஜன் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் தேன் என்னது சல்ஃபர். ஓகே அப்போது ஆக்சிஜனுக்கு -2 இங்கே என்னதுடா +2. ஓகே இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் இங்கே -1 இங்கே என்னதுடா +1. ஓகே இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் இங்கே -2 இங்கே என்னதுடா +2. ஓகே எகெயின் இந்த பாண்டை க்ளீவ் பண்ணால் இங்கே -1 இங்கே என்னதுடா +1. ஓகே அப்போ இங்கே எல்லாம் கால்குலேட் பண்ணனா +2 +2 +4 +4 +2 எவ்வளோடா +6. ஓகே அப்போது H2SO5ல ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் கேட்டாங்கன்னா என்னதுடா இட் இஸ் +6. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் கேரோஸ் ஆசிட் என்னதுடா இட் இஸ் +6. ஓகே தானே. இனி நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் H2S2O8. ஓகே H2S2O8. ஓகே இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா இட் இஸ் மார்ஷல்ஸ் ஆசிட். ஓகே இட் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா மார்ஷல்ஸ் ஆசிட். ஓகே அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறதுல ஃபார்முலா கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் மார்ஷல்ஸ் ஆசிட்னு கேட்பாங்க. ஓகே அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரியும்டா எகெயின் கால்குலேட் பண்ணி பார்த்தனா உனக்கு ஆன்சர் கிடைக்காது. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா
எக்ஸு இங்கே 2 சல்ஃபர் இருக்குது அப்போ 2xன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் 2 into 8 எவ்வளோ 16 which is equal to என்னதுடா 0 ஸோ 2x is equal to என்னதுடா 14 வரும் x is equal to என்னது ப்ளஸ் 7 வரும் அப்போ இது என்ன கிடையாதுடா பாசிபிள் கிடையாது ஓகே ஏன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் என்னதுடா இட் இஸ் +6 ஓகே அப்போ இதில் ஸ்ட்ரக்சர் வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே அப்போ ஸ்ட்ரக்சர் வச்சு கண்டுபிடிக்கும் இப்போ இதில் எத்தனை சல்ஃபர் இருக்குடா 2 சல்ஃபர் இருக்குது அப்போ 2 சல்ஃபர்னா மண்டேல 2 சல்ஃபர் வரைஞ்சிக்கோ எகெயின் மண்டேல ஒரு ஓ கீழே என்னதுடா கீழே என்னது ஓ ஓகே ஸோ மேலேயும் கீழே என்னதுடா ஓ கொடுக்கும் ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குடா எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்போ இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குடா மொத்தம் 3 இங்கே 3 6 ஆக்சிஜன் முடிஞ்சு பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது அப்போது நடுவில் 2 ஆக்சிஜன் ஓகே இப்போ கால்குலேட் பண்ணலாமா அப்போ கவனிடா எகெயின் கவனி இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே என்னதுடா -2 இங்கே +2 ஓகே இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே -1 இங்கே +1 ஓகே ஏன்னா இங்கே 2 பாண்ட் இருக்குல்லடா இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் -1 +1 வரும் இந்த பாண்டை கிளீவ் பண்ணாலும் -1 +1 அதை தான் நான் இங்கே என்ன எழுதுறேன் -2 இங்கே +2ன்னு எழுதுறேன் ஓகே இங்கே ஒரு பாண்டு தான் இருக்குது அப்போ இங்கே -1 இங்கே +1 ஓகே அப்போ இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா இட் இஸ் +6 ஏன்னா +2 +1 +1 +2 அப்போ என்னதுடா +6 ஓகே அதே மாதிரி தானே இங்கேயும் ஸோ -2 +2 -1 +1 -2 +2 -1 ஓகே அப்போ இங்கேயும் கால்குலேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்டா +6ன்னு வரும் ஓகே அப்போ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டின் மார்ஷல்ஸ் ஆசிடும் என்னதுடா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் என்னதுதான் இட் இஸ் +6 நாட்டு +7 ஓகே ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா இது ரொம்ப நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸு H2SO5 அண்ட் H2S2O8 கேரோஸ் ஆசிட் அண்டு மார்ஷல்ஸ் ஆசிட் ஓகே ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்கடா நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இஸ் Na2S4O6 ஓகே ஸோ Na2S4O6 இஸ் நத்திங் பட் sodium tetrahydrogenate ஓகே ஸோ Na2S4O6 ஓட பேர் என்னதுடா சோடியம் டெட்ராதைனேட் ஓகே அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா இங்கே 4 சல்ஃபர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும்டா ஓகே இனி பேலன்ஸ் இங்கே டபுள் பாண்டோ இங்கேயும் டபுள் பாண்டோ ஓகே எகெயின் இங்கேயும் டபுள் பாண்டோ இங்கேயும் டபுள் பாண்டோ ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை சோடியம் இருக்குடா சோடியம் இஸ் நத்திங் பட் என்னதுடா ஹைட்ரஜன் மாதிரி தானே ஓகே அப்போ இங்கே பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் இருக்குது அப்போ இங்கே ONA இங்கேயும் என்னதுடா ONA ஓகே இனி பேலன்ஸ் இந்த பாண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணால் போதும் கனெக்ட் பண்ணால் போதும் ஓகே அப்போ இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் என்னதுடா இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் ரெண்டுமே என்னது சல்ஃபர் அப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0 ஓகே இனி இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே எகெயின் இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே -1 இங்கே என்னதுடா +1 ஓகே அப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண அப்படின்னா இங்கே -2 இங்கே 0 இங்கே +2 இங்கே என்னதுடா இங்கே +2 0 +2 +1 அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்டா +5 வரும் ஓகே இனி இந்த சல்ஃபர் இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கேயும் 0 ஏன்னா சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஓகே இனி இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கேயும் 0 ஏன்னா சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ஓகே இனி நெக்ஸ்ட்டு இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே என்னதுடா -2 இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே -2 இங்கே +2 இங்கே -2 இங்கே +2 ஓகே இந்த பாண்டை கிளீவ் பண்ணால் இங்கே -1 இங்கே +1 ஓகே அப்போ இதுக்கும் பார்த்தா அப்படின்னா இதோட டோட்டல் வேல்யூ என்னதுடா இட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இஸ் +5 ஓகே இனி இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 0 இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 0 ஓகே இனி நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபார்முலா மெத்தடில் இதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம்டா ஓகே அப்போ ஃபார்முலா மெத்தடில் கால்குலேட் பண்ணால் சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1 இங்கே எத்தனை சோடியம் இருக்குது 2 சோடியம் இருக்குது ஓகே சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ 4xன்னு எடுத்துக்கிறேன் ஓகே மைனஸ் ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னது -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 6 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -12 ஈக்குவல் டு என்னதுடா 0 ஓகே அப்போது -12 +2 என்னதுடா -10 அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு என்னது 10 வரும் x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 10/4ன்னு வரும் ஓகே இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ நான் அங்கே சொன்னேன் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொன்னேன்டா ஃப்ராக்ஷனலாக வராது ஓகே அப்போ ஃப்ராக்ஷனலாக வந்திருக்குன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குடா அதை நான் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல ஓகே இப்போ இங்கே இந்த ஃப்ராக்ஷனல் நம்பருங்கிறது இட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் நம்பர்ரா ஓகே இட் இஸ் நாட் த ஆக்சுவல் ஆக்சிடேஷன் நம்பர் இட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் நம்பர்
ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவனிடா இப்போ பார்த்தா அப்படின்னா இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது +5 ஓகே இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது 0 இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது 0 இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது +5 ஓகே அப்போ இதோட ஆவரேஜ் எடுத்தேன்னு வச்சுக்கேன் டோட்டல் ஆக்சிடேஷன் நம்பர் என்னதுடா +10 டிவைடட் பை எத்தனை சல்ஃபர் இருக்குது 4 சல்ஃபர் இதானடா நமக்கு இங்கே கிடச்சிது ஓகே அப்போ நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் வழி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது என்னதுடா இட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் நம்பர் ஓகே கொஸ்டினில் கொஞ்சம் உனக்கு ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க ஓகே இனி கொஸ்டினை கொஞ்சம் கூட டஃப் ஆக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் ஏல பார்த்தனா இண்டிவிஜுவல் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்பாங்க ஓகே அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தா அப்படின்னா 5,0,0,5 இல்லைனா 6,0,0,6 ஓகே இல்லைனா 6,6,0,0 இல்லைனா D5,5,0,0 இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சல்ஃபரோட என்ன கேட்கலாம்டா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கேட்கலாம் ஓகே ஸோ ஈஸியாக கேட்குறதுனா ஜஸ்ட் என்னது ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறது பதிலாக 2.5 3.5 4.5 5.5 கொடுக்கலாம் ஓகே இல்லை கொஞ்சம் கூட உனக்கு கொஸ்டினை டஃப் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கடா கொஸ்டினை டஃப் ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ஓகே அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இதில் 2 சல்ஃபருக்கு என்னதுடா +5 2 சல்ஃபருக்கு என்னதுடா இட் இஸ் 0 அப்போ ஆவரேஜ் இட் இஸ் என்னதுடா 10/4 ஓகே ஸோ இந்த மாதிரி தான் என்னதுடா சோடியம் டெட்ராதைனேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கேட்டாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணோம் ஓகே தானடா ஓகே ஓகேடா ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் Fe3O4 ஓகே ஸோ இப்போ Fe3O4ஓட ஆக்சிடேஷன் ஷேட் எப்படி கால்குலேட் பண்ணுறா அயனோட ஆக்சிடேஷன் ஷேட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே 3 அயன் இருக்குது அப்போ 3x மைனஸ் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 4 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -18 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 0ன்னு எழுதலாம் ஓகே அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும் x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 8/3 ஓகே ஸோ அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆக்சிடேஷன் ஷேட் என்னவா இருக்காது ஃப்ராக்ஷனலாக இருக்காது ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு அயனுக்கும் என்னதுடா டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஷேட்ஸ் இருக்கும் ஓகே அப்போ அதோட ஆவரேஜ் தான் என்னது 8/3 ஓகே அப்போ கொஸ்டினில் ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஷேட் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஷேட் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மாட்டிக்குவோம் ஓகே அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஷேட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஓகே அப்போ Fe3O4ங்கிறது இட் இஸ் அ மிக்சடு ஆக்சைட்ரா ஓகே ஸோ இட் இஸ் நாட் அ நார்மல் ஆக்சைட் இட் இஸ் என்னதுடா மிக்சடு ஆக்சைட் ஓகே இதில் பார்த்தா அப்படின்னா Fe2O3யும் இருக்கும் FeOவும் இருக்கும் ஓகே இட் இஸ் அ மிக்சடு ஆக்சைட் ஆஃப் என்னதுடா Fe2O3 அண்ட் FeO ஓகே ஸோ Fe2O3ல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா Fe2O3ல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா 2x - 6 இஸ் ஈக்குவல் டு என்னது 0 அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு என்னது 6 x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +3 ஓகே FeOல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா x - 2 இஸ் ஈக்குவல் டு என்னது 0 x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +2 ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா 2 அயன் இங்கே இருக்கிற 2 அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +6 இங்கே இருக்கிற அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +8 ஓகே அப்போ 2 அயனுக்கு +6 ஒரு அயனுக்கு +2 அப்போ என்னதுடா ரெண்டு அயனுக்கு +3 அப்போ +6 ஒரு அயனுக்கு என்னதுடா +2 டிவைடட் பை என்னதுடா 3 அயன் அப்போ டோட்டலாக 3 அப்போ ஆவரேஜ் எடுத்து அப்படின்னா 8/3ன்னு வரும் ஓகே அப்போ ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நமக்கு பிரச்சனையே கிடையாது இட் இஸ் 8/3 பட் இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இட் இஸ் அ மிக்சடு ஆக்சைட் ஆஃப் என்னதுடா Fe2O3 அண்ட் FeO அதில் 2 அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3 அண்ட் ஒரு அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா +2 ஓகே அப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கணும்டா ஓகே இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் Mn3O4 ஓகே இதுவும் அதே மாதிரி தான் இட் இஸ் ஆல்சோ என்னதுடா இட் இஸ் ஆல்சோ ஏ மிக்சடு ஆக்சைட் ஓகே அப்போ கால்குலேட் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தா அப்படின்னா 3x minus 8 is equal to என்னது 0ன்னு வரும் ஸோ 3x is equal to என்னது 8ன்னு வரும் x is equal to என்னதுடா 8/3ன்னு வரும் ஓகே இங்கே கிடைச்ச நமக்கு இந்த 8/3ங்கிறது என்னதுடா இட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே இங்கே கிடைச்ச 8/3ங்கிறது என்னதுடா இட் இஸ் ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே அப்போ நார்மலாக ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஷேட்டு கிடச்சா பட் இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஷேட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்டா இது என்ன ஆக்சைடுன்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ Mn3O4 இஸ் ஆல்சோ என்னதுடா மிக்சடு ஆக்சைடு ஆஃப் என்னதுடா இட் இஸ் Mn2O3 ப்ளஸ் என்னதுடா MnO ஓகே ஸோ Mn2O3க்கு கால்குலேட் பண்ணனா +3 வரும் MnOக்கு கால்குலேட் பண்ணனா +2 வரும் ஓகே அப்போ 2 மேங்கனீஸுக்கு என்னதுடா 3+, ஒரு மேங்கனீஸுக்கு என்னதுடா 2+. ஓகே இனி அதே மாதிரி தான் என்னதுடா CO3O4 ஓகே இதுவும் என்னது தான் மிக்சடு ஆக்சைடு ஓகே ஸோ இப்போ இதுக்கும் கால்குலேட் பண்ண அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்டா 8/3ன்னு வரும் ஓகே இட் இஸ் ஆல்சோ ஏ மிக்சடு ஆக்சைடு ஆஃப் என்னதுடா CO2O3 ப்ளஸ் என்னதுடா COOன்னு வரும் ஓகே அப்போ இங்கே ரெண்டு கோபால்ட்டுக்கு என்னதுடா +3 அண்ட் ஒரு கோபால்ட்டுக்கு என்னதுடா +2 அப்போ ஆவரேஜ் எடுத்துனா இட் இஸ் என்னதுடா 8/3 ஓகே இனி அதே மாதிரி தான் இந்த காம்பவுண்டு Pb3O4
ஓகே அப்போ இதுக்கு கால்குலேட் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்டா 3x minus 8 is equal to 0 ஓகே அப்போ 3x is equal to என்னதுடா 3x is equal to என்னது 8 ஓகே x is equal to என்னதுடா 8/3 ஓகே இட் இஸ் ஆல்சோ என்னதுடா மிக்ஸ்டு ஆக்சைடு ஓகே இந்த காம்பவுண்டுக்கு ஒரு பேர் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த காம்பவுண்டோட பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ரெட் லெட் ஆர் சிந்தூர் ஓகே நம்ம இந்த நெத்திலெலாம் வைப்பாங்கள்ல அது அந்த காம்பவுண்ட் பேர் சிந்தூர் ஓகே அதோட காம்பவுண்டு தான் என்னது அதோட கெமிக்கல் காம்பவுண்ட் தான் என்னதுடா Pb3O4 ஓகே இட் இஸ் கால்ட் அஸ் ரெட் லெட் ஆர் என்னது சிந்தூர் ஓகே அப்போ இதோட மிக்ஸ் இட் இஸ் ஆல்சோ மிக்ஸ்டு ஆக்சைடு ஆனால் நம்ம போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி இட் இஸ் நாட் அ மிக்ஸ்டு ஆக்சைடு ஆஃப் என்னதுடா Mn2O3 அண்ட் MnO ஓகே இட் இஸ் அ மிக்ஸ்டு ஆக்சைடு ஆஃப் PbO2 ப்ளஸ் என்னதுடா PbO ப்ளஸ் PbO ஓகே இட் இஸ் அ மிக்ஸ்டு ஆக்சைடு ஆஃப் PbO2 ப்ளஸ் என்னதுடா PbO ப்ளஸ் என்னது PbO ஓகே அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா இதில் ஒரு லெட்டோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா +4 இனி ரெண்டு லெட் இதில் ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் +2 இதுலேயும் ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா +2 ஓகே அப்போ ஒரு லெட்டோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் +4 ரெண்டு லெட்டோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா +2 ஓகே அப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கணும் போன கொஸ்டினை விட இது என்னதுடா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஓகே தானடா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகேடா அப்போது I3 மைனஸுங்கிறது இப்போ நம்ம படித்த மாதிரி மிக்சடு ஆக்சைடு மாதிரி இட் இஸ் அ மிக்சடு ஹேலைட்ரா ஓகே இட் இஸ் அ மிக்சடு ஹேலைட் ஓகே அப்போ இதில் ஃபார்முலா மெத்தட் மாதிரி நீ I3 மைனஸோட ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண அப்படின்னா ஐயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே 3 ஐடின் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -1 ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா -1/3 வரும் ஓகே அப்போ எகைன் நான் சொன்ன மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்காது ஃப்ராக்ஷனாக இருக்காது அப்போ நம்ம இங்கே ஃப்ராக்ஷனாக கிடச்சிருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஷேட் அப்போ இதோட ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஷேட் என்ன அப்படின்னா I3 மைனஸ் என்னதுடா இட் இஸ் அ மிக்சடு ஹேலைட் ஓகே அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா I2 இருக்கும் என்னது இருக்கும்டா I மைனஸும் இருக்கும் ஓகே அப்போ நம்ம I2ல நம்ம எலமெண்ட் இன் இட்ஸ் அட்டாமிக் ஸ்டேட் என்னதுடா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது இட் இஸ் 0 ஓகே அப்போது இங்கே பார்த்தா அப்படின்னா எலமெண்ட் இன் இட்ஸ் அயனிக் ஃபார்ம் ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் என்னதுடா சார்ஜ் அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஷேட் என்னதுடா -1 ஓகே அப்போ இங்கே இருக்கிற ரெண்டு ஐடினோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் 0 இங்கே இருக்கிற ஒரு ஐடினோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா -1 ஓகே அப்போ ஆவரேஜ் எடுத்தனா இட் இஸ் என்னதுடா -1/3 ஓகே இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் C3O2 ஓகே இந்த காம்பவுண்டுக்கு பேர் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் கார்பன் சபாக்சைடு ஓகே ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் என்னதுடா இட் இஸ் கார்பன் சபாக்சைடு ஓகே அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஷேட்டு கால்குலேட் பண்ணிப்பாரு கார்பனோட கால்குலேட் பண்ணோம் அப்போ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே 3 கார்பன் இருக்குது அப்போ 3x எடுத்துக்கிறேன் ஓகே இனி நெக்ஸ்ட் ஆக்சிஜனோட -2 இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -4 விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 0 ஓகே ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 4 x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 4/3 ஓகே ஸோ 4/3ங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் ஏன்னா ஃப்ராக்ஷனல் ஓகே அப்போ இதோட ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஷேட் என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ இப்போ கார்பன் சபாக்சைடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா ஒரு ஹியூமன் செயின் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் C ஓகே இங்கே டபுள் பாண்டு ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது இங்கே டபுள் பாண்டோ இதுதான் என்னது கார்பன் சபாக்சைடோட என்னதுடா ஸ்ட்ரக்சர் ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இந்த பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா -1 லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு என்னதுடா +1 ஓகே அப்போ இங்கே 2 பாண்டு பிரேக் ஆகிறதுனால இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இனி இதுவும் கார்பன் ரெண்டுமே என்னதுடா சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஓகே அப்போ சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக இருக்கிறதுனால இது ரெண்டு பிரேக் பண்ணால் இதுவும் 0 இதுவும் என்னதுடா 0 ஓகே எகைன் இந்த பாண்டு என்னதுடா சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அப்போ இதுவும் 0 இதுவும் என்னதுடா 0 ஓகே இனி எகைன் இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு -2 இங்கே லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் என்னதுடா +2 ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா 2 கார்பன் இந்த கார்பனுக்கு என்னதுடா இட் இஸ் +2 இந்த கார்பனுக்கு இது என்னதுடா +2 பட் இந்த கார்பனுக்கு இதோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் என்னதுடா 0 ஓகே அப்போது மொத்தம் நான் 3 கார்பனில் 2 கார்பனுக்கு +2 இன்னொரு கார்பனுக்கு என்னதுடா 0 அப்போ ஆவரேஜ் எடுத்தனா இட் இஸ் என்னதுடா 4/3 ஓகேவா ஸோ இப்போ கார்பன் சபாக்சைடோட ஆக்சிடேஷன் ஷீட் ஓகே இந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து புரோமியம் ஆக்டாக்சைடு ஓகே புரோமியம் ஆக்டாக்சைடு ஓகே அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஷேட்டு கால்குலேட் பண்ண அப்படின்னா புரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஷேட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ 3 புரோமியம் இருக்குது அப்போ 3x ஓகே மைனஸ் ஒரு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஷேட் இஸ் -2 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 8 ஆக்சிஜன் இருக்குது அப்போ -16 ஈக்குவல் டு என்னதுடா 0 ஓகே அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 16 x இஸ் ஈக்குவல் டு என்னது 16/3 ஓகே திஸ் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே பட் ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும் ஓகே அப்போ இங்கே எத்தனை புரோமின் இருக்குடா 3 புரோமின் இருக்குது அப்போ 3 புரோமின் நான் என்ன எழுதுறேன்டா இங்கே 3 புரோமினை நான் என்ன எழுதுறேன் இங்கே நான் வந்து லைனாக எழுதுறேன் புரோமின் அண்டு புரோமின்
ஓகே இனி பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குடா 8 ஆக்சிஜன் இருக்குது அப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ ஓகே எகைன் இங்கேயும் டபுள் பாண்டு ஓ இங்கேயும் டபுள் பாண்டு ஓ ஓகே இனி நெக்ஸ்ட் பேலன்ஸ் இனி எத்தனை ஆக்சிஜன் இருக்குடா இனி எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது 3 + 3 6 முடிஞ்சு பேலன்ஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது அப்போ இங்கேயும் டபுள் பாண்டோ ஓகே இனி இந்த ப்ரோமின் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்டா ஜாயின் பண்ணணும் ஓகேவா இனி நெக்ஸ்ட்டு கவனி இந்த பாண்டை பிரேக் பண்ணால் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் யார் ஆக்சிஜன் அப்போ இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இனி இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இது ரெண்டுமே என்னது சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்போ இதுவும் 0 இதுவும் என்னது 0 ஓகே இனி நெக்ஸ்ட் இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இனி இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -2 இங்கே என்னதுடா +2 ஓகே இது ரெண்டும் சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0 ஓகே இனி இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே என்னதுடா -2 இங்கேயும் +2 ஓகே இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -2 இங்கே +2 ஓகே இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -2 இங்கே +2 ஓகே அப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தா அப்படின்னா இந்த புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் +6 ஓகே இந்த புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்கன்னா இட் இஸ் என்னதுடா +6 ஓகே இந்த புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்கன்னா இட் இஸ் என்னதுடா +2 ஓகே அப்போ புரோமியம் ஆக்டாக்சைடில் 2 புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +6 ஒரு புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா +2 ஓகே அப்போது டேரெக்டாக உனக்கு கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த புரோமியம் ஆக்டாக்சைடில் புரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டுட்டு 16/3 5/3 8/3 எல்லாம் கொடுக்கலாம் ஓகே அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபார்முலா பண்ணி நம்ம 16/3 கண்டுபிடிச்சிடலாம் ஓகே பட் இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஒவ்வொரு புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் ஓகே அப்போ ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் 2 புரோமினுக்கு என்னதுடா +6 இன்னொரு புரோமினுக்கு என்னதுடா இட் இஸ் +2 இல்லைடா +4 ஏன்னா 2 +2 இருக்குல்ல +4 ஓகே அப்போ இது பார்த்தா அப்படின்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 கேட்ட கொஸ்டின் அது ஓகே ஸோ 2022 என்ன கேட்டாங்க அப்படின்னா புரோமியம் ஆக்டாக்சைடில் ஒவ்வொரு புரோமினோட இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா அப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்டா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் புரோமியம் ஆக்டாக்சைடு அண்ட் கார்பன் சப்ஆக்சைடு ஓகேவா இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் CaOCl2 ஓகே இந்த காம்பவுண்டோட பேர் தான் என்னதுடா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ளீச்சிங் பவுடர் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா தான் என்னதுடா கால்சியம் ஹைப்போக்ளோரைட் ஓகே ஸோ CaOCl2 இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவோம் ஓகே அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா இதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா ஒன்றும் இல்லை இட்ஸ் CaOClCl இதுதான் அதோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஓகே அப்போ இந்த பவுண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1 இங்கே என்னதுடா +1 ஓகே இந்த பவுண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1 இங்கே என்னது +1 ஓகே இந்த பவுண்டை பிரேக் பண்ணால் யாருக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்போ இங்கே -1 இங்கே என்னதுடா +1 ஓகே அப்போ ப்ளீச்சிங் பவுடரில் ஒரு குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா -1 இன்னொரு குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +1 ஓகே அப்போ இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின் தெரிஞ்சிருக்கணும் ஓகே பட் நார்மலாக இப்போ ஃபார்முலா மெத்தட் படி பண்ணால் என்ன ஆகும்டா கால்சியத்துக்கு +2 ஆக்சிஜனுக்கு -2 குளோரினோடது 2xன்னு எடுத்து அப்படின்னா 0ன்னு வரும் இது ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ 2x = என்னது 0 x = என்ன வரும் 0 வரும் ஓகே இங்கே 0ங்கிறது என்னதுடா இட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நாட் த என்னது இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா -1 +1 இதுக்கு ஆவரேஜ் எடுத்தனா -1 +1 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் 0/2 என்னது 0ன்னு வரும் ஓகே ஸோ ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் 0 பட் இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா குளோரின் வந்து என்னது -1 அண்ட் என்னது இன்னொரு குளோரின் வந்து என்னதுடா +1 ஓகே அப்போது இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் என்னதுடா ஹைப்போக்ளோரைட் ஃபார்ம் ஓகே இனி நெக்ஸ்ட் HN3ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்குறாங்க ஓகே அப்போ இதுக்கு பேர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுக்கு பேர் என்னதுடா ஹைட்ரசோயிக் ஆசிட் ஓகே இதுக்கு பேர் என்னது ஹைட்ரசோயிக் ஆசிட் ஓகே அப்போ ஹைட்ரசோயிக் ஆசிட்ல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹைட்ரஜனுக்கு என்னதுடா இட் இஸ் +1 நைட்ரஜனுக்கு என்னதுடா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது 3 நைட்ரஜன் இருக்குது அப்போ +3x ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 ஓகே அப்போ 3x = என்னது -1ன்னு வரும் அப்போ x = என்னதுடா -1/3ன்னு வரும் ஓகே ஸோ ஃப்ராக்ஷனல் இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ திஸ் இஸ் என்னதுடா ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே அப்போ இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும் ஓகே அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா HN டபுள் பாண்ட் N ஓகே திஸ் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னதுடா ஹைட்ரசோயிக் ஆசிட் ஓகே அப்போ இந்த பாண்டு கிளீவ் பண்ணா அப்படின்னா இங்கே +1 இங்கே என்னதுடா -1 ஓகே இது சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அப்போ 0 இங்கே என்னது 0 ஓகே இதுவும் சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அப்போ இங்கேயும் 0 இங்கேயும் என்னது 0 ஓகே அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா 2 நைட்ரஜனுக்கு என்னதுடா 0 ஒரு நைட்ரஜனுக்கு என்னதுடா -1 அப்போ ஆவரேஜ் எடுத்தனா இட் இஸ் என்னதுடா -1/3 ஓகே அப்போ இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்டா ஸ்ட்ரக்சரு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இனி நெக்ஸ்ட்
CH3 twice SO. ஓகே, இதுக்கு பேர் பார்த்தா அப்படின்னா இதுக்கு பேர் டைமீத்தைல் சல்ஃபாக்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுடா? டைமீத்தைல் சல்ஃபாக்சைம். ஓகே, இதுக்கு ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா DMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. எங்கே அப்படின்னா இங்கே அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் படிக்கும்போது நம்ம வந்து போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு படிப்போம். ஓகே, போலார் எப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு படிப்போம். ஓகே, இட் ஃபேவர்ஸ் என்னதுரா? SN2 ரியாக்ஷன். ஓகே, போலார் எப்ரோட்டிக் சால்வெண்ட் ஃபேவர்ஸ் என்னதுரா? SN2. இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எங்கே படிக்கலாம்டா? நம்ம ஹாலோ அல்கேன்ஸில் படிக்கலாம். ஓகே, அப்போ SN2ல பார்த்தா அப்படின்னா போலார் எப்ரோட்டிக் சால்வெண்ட் ஃபேவர்ஸ் என்னதுரா? SN2. ஓகே, அப்போ இந்த போலார் எப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் என்னதுரா? டைமீத்தைல் ஃபார்மமைடு, டைமீத்தைல் சல்ஃபாக்சைம் இதெல்லாம். ஓகே, அப்போ ஜஸ்ட் நான் இங்கே ஒரு கனெக்ட் பண்ணன்னு மட்டும்தான் ஹாலோ அல்கேன்ஸ் கூட இந்த காம்பவுண்ட் நான் கனெக்ட் பண்ணன்னு மட்டும்தான். ஓகே, அப்போ இதோட ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டாங்கன்னு வச்சுக்குவேன். ஓகே, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும்னா ஸ்ட்ரக்சர் தெரியாமல் இந்த காம்பவுண்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ கவனிடா, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா S டபுள் பாண்ட் O CH3. ஓகே, CH3 இதுதான் டைமீத்தைல் சல்ஃபாக்சைமோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அப்போ பார்த்தா அப்படின்னா இப்போது இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ண அப்படின்னா இங்கே -2 இங்கே என்னதுடா? +2. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு கார்பனுக்கும் சல்ஃபருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம் கேட்டாங்க அப்படின்னா சல்ஃபருக்கு அதிகம்டா. சல்ஃபருக்கு ஸ்லைட்லி அதிகம். ஓகே, ஸோ சல்ஃபரோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி 2.58, பட் கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் அப்ராக்சிமேட்லி 2.55. ஓகே, அப்போ ஸ்லைட்லி என்னதுடா? சல்ஃபருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஓகே, அப்போ இந்த பாண்டு பிரேக் பண்ணும்போது இங்கே என்னதுடா? இங்கே +1 இங்கே என்னது? -1. ஓகே, அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது இங்கே +1 இங்கே என்னதுடா? -1. ஓகே, அப்போ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா +2 -1 it is equal to என்னதுடா? 0. ஓகே, அப்போ டைமீத்தைல் சல்ஃபாக்சைடில் இட் இஸ் நாட் சல்ஃபாக்சைம், இட் இஸ் சல்ஃபாக்சைட். ஓகே, ஸோ டைமீத்தைல் DMSOன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டைமீத்தைல் சல்ஃபாக்சைடில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் என்னதுடா? இட் இஸ் 0. ஓகே, இனி நெக்ஸ்ட் NOCL இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா? டில்டன்ஸ் ரியேஜன். ஓகே, ஸோ டில்டன்ஸ் ரியேஜன் இது நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸில் படிக்கோண்டா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். NCERTல கிடையாது, பட் இருந்தாலும் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காரு காம்பவுண்ட்ஸ். ஓகே, அப்போ டில்டன்ஸ் ரியேஜென்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா N டபுள் பாண்ட் OCl. ஓகே, அப்போ N டபுள் பாண்ட் OCl. ஓகே, அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆச்சுன்னா -2 இங்கே என்னதுடா? +2. ஓகே, இனி நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நைட்ரஜனுக்கு நான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்லைட்லி கிரேட்டர் தான் என்னதுடா? குளோரின். ஓகே, அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது இங்கே -1 இங்கே என்னதுடா? +1. அப்போ குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் டில்டன்ஸ் ரியேஜென்ட் இஸ் என்னதுடா? +1. ஓகே, இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் Na2S2O3. ஓகே, அப்போ இவனோட தம்பி தான் யாரா? ஃபார் எக்ஸாம்பிள் H2S2O3. ஓகே, இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா? அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் தெரியணும் அப்படின்னா உனக்கு இந்த காம்பவுண்ட் தெரிஞ்சிருக்கும்டா. ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் என்னது? H2SO4. ஓகே, இந்த காம்பவுண்டோட பேர் என்னதுடா? இட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, இந்த காம்பவுண்டோட பேர் என்னதுடா? இட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, அப்போது இந்த காம்பவுண்டில் இப்போ இதில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குடா? 4 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, அப்போ அதில் இருக்கிற ஒரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி அதோட அண்ணாவான சல்ஃபரை நம்ம என்ன பண்ணுறோம்டா? இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது H2SO4ல 4 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, அதில் ஒரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி அவனோட அண்ணாவாக இருக்கிற சல்ஃபரை நம்ம என்ன பண்ணுறோம்டா? இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணால் நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருமாடா? ஓகே, ஸோ H2S2O3. ஓகே, 4 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சல்ஃபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபார்முலா என்னவோ மாதிரி இருந்தா H2S2O3. ஓகே, அப்போ இதோட பேர் என்னதுடா? சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொல்லுவோமா? அப்போ இதோட பேர் வந்து சல்ஃபருக்கு இன்னொரு பேர் என்னதுடா? தயோ. ஓகே, சல்ஃபருக்கு இன்னொரு பேர் என்னதுடா? தயோ. ஓகே, அப்போது இது பேர் H2SO4னா என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ இங்கே அடிஷ்னலாக யார் வந்திருக்கா? ஒரு சல்ஃபர் வந்திருக்கா. அப்போ இந்த காம்பவுண்ட் பேர் என்னதுடா? தயோ சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, அப்போ இந்த தயோ சல்ஃபியூரிக் ஆசிடில் 2 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்திருக்காடா? சோடியம் வந்திருக்கா. ஓகே, அப்போ இது என்னவா மாறிடுச்சு? சால்ட்டாக மாறிடுச்சு. அப்போ இந்த காம்பவுண்டோட பேர் என்னதுடா? சோடியம் தயோ சல்ஃபேட். ஓகே, அப்போது இது சல்ஃபியூரிக் ஆசிட், இது தயோசல்ஃபியூரிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னதுடா? சோடியம் தயோசல்ஃபேட். ஓகே, அப்போ சோடியம் தயோசல்ஃபேட்டில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஓகே, சோடியம் தயோசல்ஃபேட்டில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்பாங்கடா. ஓகே, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும்னா ஜஸ்ட் நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் போதும்டா. ஓகே, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னதுடா? S டபுள் பாண்டோ இங்கேயும் OH, இங்கேயும் என்னதுடா? OH. ஓகே, அப்போ தயோசல்ஃபியூரிக் ஆசிட்னா என்ன? தயோசல்ஃபியூரிக் ஆசிட்னா என்னதுடா? S டபுள் பாண்டோ. ஓகே, டபுள் பாண்டோ OH. ஓகே, இது சல்ஃபியூரிக் ஆசிட்.
ஓகே, இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்டா, இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் இங்கே இருக்கிற ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி, ஓகே, இங்கே இருக்கிற ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணி நான் இங்கே என்ன கொண்டு வரேன்டா, சல்ஃபர் கொண்டு வரேன். ஓகே, அப்போ இதுதான் வந்து என்னதுடா, தயோசல்ஃபியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இனி அதுவே தயோசல்ஃபியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சரை நான் இன்னும் என்ன பண்ணுறேன், இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி நான் யாரை கொண்டு வரேன்டா, சோடியமை கொண்டு வரேன். ஸோ எஸ் டபுள் பாண்டோ ஓகே, ONA அண்டு ONA. ஓகே, இங்கே என்ன இருக்குடா, இங்கே ஒரு சல்ஃபர். ஓகே, இங்கே ஒரு என்ன இருக்குடா, இங்கே ஒரு சல்ஃபர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஃபார் என்னதுடா, சோடியம் தயோசல்ஃபேட். ஓகே, இனி நம்ம ஆர்கானிக்கில் படிப்போம் இந்த சிங்கிள் பாண்டு கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, இனி அதே மாதிரி டபுள் பாண்டு கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அதே மாதிரி ட்ரிபிள் பாண்டு கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அப்போ இந்த 3 கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்டா. ஓகே, அப்போது சிங்கிள் பாண்டட் கார்பனா இல்லை டபுள் பாண்டட் கார்பனா இல்லை ட்ரிபிள் பாண்டட் கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ அது எப்படி பண்ணுறதுடா, ஸோ நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படிப்போம். ஹைப்ரிடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். ஓகே, அப்போ இங்கே எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குடா, 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp3. ஓகே, இனி இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குடா, 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp2. ஓகே, இனி இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குடா, 2 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னது, sp. ஓகே, அப்போது இதுலேருந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹைப்ரிடைசேஷன் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்டா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ அது எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர், எஸ் ஆர்பிட்டல் எது பக்கத்தில் இருக்கும்டா, நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும். ஓகே, அப்போ நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ எஸ் கேரக்டர், பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் அதிகமாச்சு அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும்டா, அதிகமாகும். ஓகே, அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷனில் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் என்னதுடா, ஓகே, sp3 ஹைப்ரிடைசேஷனில் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் என்னது, ஓகே, sp3 ஹைப்ரிடைசேஷனில் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் கேட்டாங்க அப்படின்னா இதில் எத்தனை எஸ் ஆர்பிட்டல் இருக்குது, ஒரு எஸ் ஆர்பிட்டல். ஓகே, டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, 4 ஆர்பிட்டல் இருக்குது. ஓகே, இன்டூ 100. ஓகே, அப்போ எத்தனை பெர்சன்டேஜ்டா, 25%. ஓகே, இனி அதுவே sp2 ஹைப்ரிடைசேஷனில் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் கேட்டாங்க அப்படின்னா இதில் எத்தனை எஸ் ஆர்பிட்டல் இருக்குடா, ஒரு எஸ் ஆர்பிட்டல். ஓகே, டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, 3 ஆர்பிட்டல். ஓகே, இன்டூ 100 பண்ண அப்படின்னா இட் இஸ் என்னதுடா, 33.33% வரும். ஓகே, அதுவே sp ஹைப்ரிடைசேஷனில் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் கேட்டாங்க அப்படின்னா எத்தனை எஸ் ஆர்பிட்டல் இருக்குது, ஒரு ஆர்பிட்டல். டோட்டலாக எத்தனை ஆர்பிட்டல் இருக்குது, 2 ஆர்பிட்டல். அப்போ இன்டூ 100 எவ்வளோ வரும்டா, 50%. ஓகே, அப்போ எஸ் கேரக்டர், பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் யாருக்கு அதிகம்டா, ஃபஸ்ட்டு sp, தென் sp2, தென் என்னதுடா, sp3. ஓகே, அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்டா, sp greater than sp2 greater than sp3. ஓகே, அப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன், இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம். ஓகே, எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, எஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணால் நம்ம என்னன்னு சொன்னோம்டா, சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு. அப்போ அதனால என்ன ஆகும்டா, இங்கே 0ன்னு சொன்னோம். ஓகே, பட் இந்த காம்பவுண்டில் இந்த எஸ்ஸும் என்ன கிடையாதுடா, இந்த எஸ்ஸும் என்ன கிடையாதுடா, சேம் கிடையாது. ஓகே, இந்த எஸ்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் என்ன ஆகாது, சேம் கிடையாது. ஓகே, அப்போ பாண்டு பிரேக் பண்ணால் என்ன ஆகாதுடா, 0 நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் நான் இவ்வளோ இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ கவனிடா, இப்போது இந்த சல்ஃபரோட ஹைப்ரிடைசேஷன் கேட்பாரு. ஓகே, இப்போ இந்த சல்ஃபரோட ஹைப்ரிடைசேஷன் நான் செக் பண்ணுறேன். ஓகே, அப்போ இதில் பார்த்தோன்னா இது ஒரு சிக்மா பாண்ட், அப்போ இந்த சல்ஃபரோட ஹைப்ரிடைசேஷன் என்னதுடா, sp2. ஓகே, இனி இந்த சல்ஃபரோட ஹைப்ரிடைசேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் இதோட ஆக்சுவல் ஃபார்முலா பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், இது அதோட ஆக்சுவல் ஃபார்முலா. ஓகே, அப்போ இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குடா, இது ஒரு சிக்மா பாண்ட். இனி எத்தனை லோன் பேர் இருக்குது, இது ஒரு லோன் பேர். ஓகே, அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்தா அப்படின்னா 3. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னதுடா, sp2. ஓகே, இதோட ஹைப்ரிடைசேஷன் sp3, இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னதுடா, sp2. ஓகே, அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்னு சொன்னேன், sp2 greater than என்னது, sp2 greater than என்னதுடா, sp3. ஓகே, அப்போது இந்த 2 காம்பவுண்டில் இந்த 2 சல்ஃபரில் இந்த சல்ஃபரும் செக் பண்ணும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்டா, இவனுக்கு அதிகம். ஓகே, அப்போது பாண்டு பிரேக் ஆகும்போது யாருக்கு பாசிட்டிவ் கிடைக்கும், யாருக்கு நெகட்டிவ் கிடைக்கும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு -2வும் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு என்னதுடா, +2.
ஓகேவா? அப்போ இந்த லாஜிக் சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோவும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அப்போ நான் ஜஸ்ட்டு இதோட ஆக்சுவல் என்ன பண்ண போகிறேன்டா, ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ சோடியம் தயோசல்ஃபேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா ONA, இங்கேயும் என்னதுடா ONA. ஓகேவா? ஸோ ONA. ஓகே, ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணால் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் யார்? ஆக்சிஜன். அப்போ இங்கே -2, இங்கே என்னதுடா +2. ஓகே, இந்த பாண்டில் நான் இப்போ தான் சொன்னேன், இதுதான் இந்த சல்ஃபர் தான் என்னது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போது இங்கே -2, இங்கே என்னதுடா +2. ஓகே, இனி அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே என்னதுடா +1. ஓகே, அதே மாதிரி இந்த பாண்டை பிரேக் பண்ணால் இங்கே -1, இங்கே என்னதுடா +1. ஓகே, அப்போ டோட்டலாக பார்த்தா அப்படின்னா இந்த சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா, இந்த சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +2 +2 +1 +1. அப்போ ஒரு சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னது +6. ஓகே, இனி செகண்ட் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னது -4. ஓகே, அப்போது இதோட ஆக்சுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதோட ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா 6 - 2/2 எவ்வளோடா 4/2. இட் இஸ் என்னதுடா 2 + 2. ஓகே, அப்போ ஃபார்முலா படி பார்த்தாலும் என்னதுடா Na2S2O3 ஃபார்முலா படி பார்த்தாலும் எவ்வளோ வருதுன்னு பாரு. சோடியத்துக்கு என்னதுடா 2 ப்ளஸ் சல்ஃபரோடது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 2x -6 இஸ் ஈக்குவல் டு என்னது 0. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு என்னது 4. ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 2. ஸோ ஃபார்முலா படி பார்த்தாலும் நமக்கு என்ன கிடைக்குது 2 கிடைக்குது. ஸோ ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் என்னதுடா +2. இண்டிவிஜுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கேட்டாங்கன்னா அப்படின்னா ஒரு சல்ஃபருக்கு என்னதுடா +6, இன்னொரு சல்ஃபருக்கு என்னதுடா இட் இஸ் -2. Okay, so these are all the exceptional cases of என்னது oxidation state. Okay, இது போக பார்த்தா அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் கூட கேட்டு பார்த்துருக்கேன்டா. சரியா? அதில் ஒரு கொஸ்டின் பார்த்தா அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் இன் என்னதுடா ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சரியா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் இன் ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்டா, ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ்னா ஒன்றும் இல்லைடா, இட் இஸ் FeH2O 5 times NO2+. ஓகே, இதுதான் ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்போ இதில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஓகே, அப்போ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, வாட்டரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் காலையிலே சொன்னேன், வாட்டரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், அமோனியாவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், கார்பனைலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே என்னதுடா இட் இஸ் 0. ஓகே, அப்போ இங்கே எத்தனை வாட்டர் இருக்குது, 5 வாட்டர் இருக்குது. ஸோ 5 × 0 இஸ் என்னது 0. ஓகே, இனி NOவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா இட் இஸ் +1. ஓகே, அப்போ அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா கவனி, HNO3 இருக்குல்ல, HNO2. ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தா அப்படின்னா OHNO அப்படின்னு வரும். ஓகே, N டபுள் பாண்ட் ஓன்னு வரும். ஓகே, அப்போ இந்த பாண்டு பிரேக் ஆனால் இது OH- இது N+, அப்போ NO+ன்னு வரும். ஓகே, அப்போ NOவோட சார்ஜ் என்னதுடா இட் இஸ் +1. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +2. ஓகே, அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 2 - 1. ஸோ x இஸ் ஈக்குவல் டு என்னது +1. ஓகே, அப்போ ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் என்னதுடா இட் இஸ் +1. ஓகே, இனி அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயன் இன் மோர் சால்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ மோர் சால்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் மோர் சால்ட்னா என்னன்னு தெரியணும். சரியா? ஸோ இட்ஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் சால்ட்டு. அதோட ஃபார்முலா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே, அப்போ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் FeSO4 டாட் NH4 twice SO4 டாட் 6H2O. ஓகே, இதுதான் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மோர் சால்ட். ஓகே, அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா 3 சால்ட்ஸ் இருக்கும். FeSO4 இருக்கும். ஓகே, அதே மாதிரி NH4 twice SO4 இருக்கும். அது கூட பார்த்தா அப்படின்னா வாட்டரும் இருக்கும். ஓகே, அப்போ இந்த FeSO4ல் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா, அப்போ எகெயின் என்னது SO4ஓட சார்ஜ் நமக்கு தெரியும் என்னது, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், இட் இஸ் என்னதுடா -2. ஓகே, அப்போ இந்த நியூட்ரல் காம்பவுண்ட் x - 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்னதுடா +2. அப்போ மோர் சால்ட்டில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதுடா +2. Okay, so these are all the maximum possible questions which can be asked in என்னதுடா oxidation number concept. ஓகே, இதை தாண்டி ஒரு கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லைடா. ஸோ நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த 15 ரூல்ஸை நல்லா தரோவாக பண்ணணும்டா. சரியா? நல்லா தரோவாக படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்டா, நீங்கள் திரும்பி என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இது போக பார்த்தா அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்கறதான சான்சஸ் இருக்குது. ஓகே, அது நம்ம இங்கே படிக்க மாட்டோம்டா, நம்ம அது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் தனியாக நம்ம அது படிப்போம். ஓகே, நம்ம நல்ல டீட்டெயில்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்டா, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இதில் ரிடாக்ஸில் பேஸ் பண்ணி வர ஆக்சிடேஷன் நம்பர் கன்செப்ட்ஸில் இவ்வளோ தான்டா கொஷின்ஸு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே,
இதை தாண்டி ஒரு கொஷின்ஸ் வராது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியும் இருக்குது, டிஃபிகல்ட்டும் இருக்குது, மாடரேட் எல்லா வெரைட்டி கொஷின்ஸும் நான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த ரூல்ஸ் எல்லாமே நல்லா தரவாக படிங்க. இனி மீதி இருக்கிற இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஷின்ஸும் என்ன பண்ணுங்கடா, திரும்பி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, இதை தாண்டி ஒரு கொஷின்ஸுமே வராது. ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்னது, நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தா அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பரு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நம்ம பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே, பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே ஓகே பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். இனி ஃபைனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மோல் கன்செப்டும் ரிடாக்ஸும் வச்சு கிளப் பண்ணி வர மோல் கன்செப்டும் ரிடாக்ஸும் கிளப் பண்ணி ஒரு ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ் பார்ப்போம்டா. ஸோ மோல் கன்செப்டும் ரிடாக்ஸும் கிளப் பண்ணி வர ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸில் இருக்கிற கொஷின்ஸும் நம்ம பார்ப்போம்டா. ஓகே, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோண்டா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரூல்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்ததுக்கப்புறம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. படித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கெமிஸ்ட்ரி 180 சீரீஸில் அப்லோட் பண்ண இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து ரிடாக்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்கடா. ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா திரும்பி சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ.